ஹாய் டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு அண்ட் வீகோ போட்டிய ரேட்டிங் மை ஹஸ்பண்ட் டைரி ஃபைன் பார்ட். ஓகேவா, லாஸ்ட் பார்ட் வந்து எப்படின்னு பண்ணிப்பாங்க. நம்ம டே வந்து ட்ரீமில் வந்து பார்த்துருப்பாங்க. ஜீவானுக்கு கொஞ்சம் பேர் ஏதோ ஹெல்த் இஷ்யூ சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. அது அடிப்பட்டுக்கு பேடாக ஒரு ட்ரீம் வந்துருக்கும். அப்போ ஃபோன் பண்ணி கேட்குறப்போ நம்ம டேவோட அப்பாவும் சொல்லியிருப்பாங்க, ஆமாம் ஜீவானுக்கு அடிப்பட்டுச்சு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வர வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ டே வந்து நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்துருக்காங்க, ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜெவாப் வந்துட்டு குக் பண்ணிருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஜெவாப் சொல்கிறாங்க. ஜெவாப் பார்க்குறாங்க, என்ன டே சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் ஒர்க் இருக்கலாம், நேரமாக போவா கேட்குறாங்க. சாப்பிட போகிறீங்க சொல்கிறேன், இல்லை நீ மதியம் ஆஃபீஸ்க்கு லஞ்சு கொடுத்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ஜியோ செல்லாம் சொல்கிறாங்க. டேட்டா சொல்கிறாங்க, நீ வந்துட்டு பொறுமை ஸ்கூல் கிளம்பி போறியா சொல்கிறாங்க. எனக்கு ஜியோ உங்கள் ஸ்கூல் சேர்த்தா சேனல் தான். இப்போ ஜியோ ஓகே டேட்டா பாய் சொல்கிறாங்க. மிஸ் டூ சொல்லிட்டு டே கிட்ட வராங்க. இப்போ கிட்ட வந்துட்டு ஜெவாப் சொல்கிறாங்க. ஜெவாப் திரும்புறாங்க. இப்போ டே போயிட்டு ஜெவாப் ஒரு கிலோ கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஜெவாப் பார்க்குறாங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா ஜெவாப் கேட்குறாங்க. டே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீயும் ஜெகோ ஹாப்பியாக தான் ஹாப்பியாக பண்ணிட்டே சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஹாப்பினஸ், அது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தெரியல. நீங்களோட ஹாப்பினஸ் நான் லட்சமாக தான் லவ் பண்ணுறேன். லவ் பண்ணி தான் ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணி டைம் எடுத்து நம்மளோட டைம் கேட்டிருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் பக்கம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறப்போ மனசார அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் டச் பண்ணது எல்லாமே அப்படி தான் லவ்வோட தான் பண்ணேன். எதுவும் வந்துட்டு கடமைக்காக நான் பண்ணதில்லை. டே சொல்கிறாங்க. இப்போ ஜெவாப் பார்க்குறேன், தெரியும் எல்லாமே தெரிஞ்சாலும் நானும் ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் என்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ டே பார்க்குறது தப்பு தான், நான் அந்த டைரி பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கணும், இல்லை என் குழந்தை பற்றி சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்லாமல் சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி டே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, உங்களுக்கு டே ஜிம்மில் அந்த அளவுக்கு பிடிச்சது அப்படி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மார்க் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏன் டே ஜிம்மின் மேலே இவ்வளோ லவ் கேட்குறாங்க. டேக்கு அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. உங்களை ஹார்ட் பண்ணி கேட்கல டே, ஜஸ்ட்டு கேட்குறேன். எனக்கு ஒரு தோணுது ஒரு ஒய்ஃபா, எனக்கு நீங்கள் அந்தளவுக்கு உருக்கமாக எழுதுனீங்க. அந்த டைரியை நம்ம ரீட் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிச்சு. நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணிருக்கேன், அவங்களுக்காக என்னென்ன பண்ணுறதுக்கிட்டே இருக்கீங்க. டே அதான் கேட்டேன். அந்த டே ஜெவாப் சொல்கிறாங்க, நான் தப்பாக கேட்கல, உங்களை நான் அந்த மாதிரி இது நினச்சி கேட்கல, சரியா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அப்படி தோணுச்சு அதான் கேட்குறேன்னு சொல்லி ஜெவாப் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, உனக்கு ஏன் டே ஜெவாப் ஏன் மேலே லவ் சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்லிச்சா ஜெவாப் மற்றவங்க நினைக்கிற மாதிரி யார் வேணும் சொல்லிட்டு போகலாம். நான் ரொம்ப ரிச்சாக இருக்கேன், அழகாக இருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கு மற்றவங்க சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, உண்மை இல்லை சரியா சொல்கிறாங்க. உண்மை இல்லை சரியா, நீ என்ன லவ் பண்ண சொல்கிறாங்க. தெரியல டே, உங்களை பார்த்தப்போ சொல்கிறாங்க. அந்த ஃபீலிங்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. அப்படி தான் எனக்கும் எந்த ஒரு உனக்கு என்னை பார்த்த ஒரு ஃபஸ்ட் செகண்ட்லேயே எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என் ஜிம்மில் பிறந்த குழந்தைய நான் வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் என்னோட ஹேண்டில் ஹோல்டு பண்ணேன். அவள் வந்துட்டு நான் 3 இயர்ஸ் பையன் தான். என்னோட என்ன சொன்னாங்க, அவனை தூக்க முடியாது சொல்லிட்டு இருந்து கூட நான் கேட்ட ஆசை. ஆனால் அங்கிள் விட்டு கொடுத்தாங்க, என் அம்மா விட்டு கொடுத்தாங்க. நான் ஹோல்டு பண்ணேன். எனக்கு அவன் ஹோல்டு பண்ணுறப்போ இதை பத்திரமா வச்சுக்கணும், அவனை பத்திரமா பார்த்துக்கணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தைய நான் ஹோல்டு பண்ணாக்க அது அவன் தான். அந்த மாதிரி அவன் மேலே எனக்கு அவ்வளோ பாசம். அவனும் வளர என்கிட்ட அவ்வளோ பாசமாக இருப்பாட்டி டேஸ்ட்டு ஓடி வருவான். எனக்கு எதுனா கஷ்டம்னாக்கா நான் ஃபஸ்ட்டு நான் சேடாக இருப்பேன். அவன் தான் டேஸ்ட்டாக வெயிட் பண்ணுவான். டேட்டு என்னாச்சு சொல்லிட்டு அவன் கேட்பான், எனக்கு கன்சல்ட் பண்ணுவான். அதே டேஸ்ட் போகவும் எனக்கு மட்டும் தான் நினச்சிட்டு அவனும் என் கூட மட்டும் தான் இருப்பான், நான் அவன் கூட தான் இருப்பேன், வேறு யாரும் எங்களுக்கு எங்கள் லைஃப்பில் வர மாட்டாங்கன்னு நினச்சிட்டேன் சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜெயவை பார்க்குறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை நீ நினச்சிடாத, ஓகே நாங்களும் உங்கள் லைஃப்பில் மட்டும் தப்பான அப்படியே கேட்காத, சின்ன வயசில் நினச்சது அப்படி நினச்சி வளர ஆரம்பிச்சிட்டேன். எதுவும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான், எதுவும் தப்பு பண்ணுறேன் என்கிட்ட சொல்லுவான், அதை நான் சரி பண்ணுவேன். அப்படி தான் எனக்கு கஷ்டம்னாக்கா அவன் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுவான். இப்படி 2 பேரும் டேஸ் அப்படி தான் போயிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன அறியாமல் என் ஜிம் என்னோடதுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அவனுக்கு அப்படி தோணவே இல்லை. அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெக்கோ பிடிச்சிருக்கு. ஜெக்கோ பிடிச்சா கூட என்ன சொன்னான், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை கூட என்ன ஓப்பனாக சொன்னான். எல்லாமே அவனுக்காக நான் பண்ணேன் சொல்கிறாங்கட்டு. இப்போ ஜெயோ பார்க்குறாரு, டைரில் பார்த்துருப்பாரியா. அப்போ வந்துட்டு அப்போ எனக்கு தோணுச்சு, என்ன நான் லவ் பண்ணுற பர்சன் என்னோட ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கணும், அவன் ஹாப்பினஸ் நான் முடிவு பண்ணேன், எல்லாமே ஹைட் பண்ணேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க, ஒரு ஜெய்க்கு உங்கள் லைஃப்பில் வராமல் இருந்தா நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை என் ஜிம்முக்கு அப்போ தான் அந்த டைம் வரைக்கும் என் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததில்லை, அவனுக்கு எனக்கு பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஒரு வேலை அப்படி தான் சொல்கிறாங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஓகேவா, என் லைஃப்பில் வெயிட்ன்றது உன் கூட இருக்குது, ஓகே உன்னை ஒய்ஃபாக லவ் பண்ணுறேன். இப்போ என் மனசில் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்னா அது உண்மையில இருக்குது சரியா, சேம் டைம் கேட்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஜெயவை பார்க்குறேன், நான் கேட்பேன், கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜிம் மேலே சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு லவ் இருக்குது டே சொல்கிறாங்க. ஜெயவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு லவ் இருக்குது, என் ஜிம் என் ஜீவானா இப்போ நான் சொல்லுவேன். அவங்க என்னுடைய ஹார்ட்டில் இருக்காங்க, என்னோட உயிரில் அவங்க கலந்துருக்காங்க, அதில் சொல்லவே மாட்டேன் சரியா. அதுக்காக ஒன்றையோ ஜெகோவையோ நான் லவ் பண்ண இல்லவே இல்லை சரியா. அவங்க ரொம்ப லவ் பண்ணுறேன், 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த 1 வீக் என் கூட இல்லாமல் வந்தது எனக்கு ஹெல்மாக இருந்துச்சு சரியா. என் ஜிம்மில் லவ் பண்ணுறது சின்ன வயசுல எப்படி லவ் பண்ணணும் அதே மாதிரி லவ் தான். அவனுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணணும், அவன் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சி அந்த ஒரு லவ் சரி. அந்த லவ் இப்போ என்கிட்ட இருக்க தவிர மற்றவங்க வேறு மாதிரி லவ் இல்லை சரியா. அது ஜீவான் எனக்கு பிறந்த பையன், எனக்கு ஜிம்முக்கு பிறந்த பையன் சரி. அதெல்லாம் லவ்லாம் மறைக்க முடியாது, யாருக்காகவும் நான் ஃபேக்காக இருக்க முடியாது. எனக்கு ஃபேக்காக ஆக்டிங் பண்ண வரா சரியா. எனக்கு உன்னை எப்போ ஹர்ட் பண்ணணும்னு நினச்சதில்லை, எனக்கு உனக்கு நான் ஃபேக்காக எதுவும் பண்ணது இல்லை, எல்லாமே ட்ரூவாக பண்ணியிருக்கேன். நீ கேட்காதவனுக்கு எல்லாமே பண்ணது எல்லாமே ட்ரூவாக பண்ணேன். எனக்கு மேரேஜ் ஆன டேலேருந்து நீ வெளியே கூட்டு போகிற சொல்கிறப்போ ஒவ்வொரு எனக்கு பிடிச்ச நான் பண்ணுவேன். சம்டைம் எனக்கு அந்த பிளேஸ் எனக்கு பிடிக்காம இருக்காங்க, உனக்கு பிடிச்சிருக்கு நீ ஹாப்பியாக இருக்கிற விஷயத்தான் கூப்பிட்டு போவேன். எனக்கு நீ ஒய்ஃப் சரியா, நீ ஹாப்பியாக இருக்கணும், என்னோட
வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன லவ் பண்ண ஒரு பர்சன் நீ. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். 8 வருஷம் என் கூட ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துருக்கு. எந்த இடத்துல ஹர்ட் பண்ணது இல்லை சரியா அப்படின்னு வேறு இடத்துல பண்ணால் கூட அதை பெருசாக மாட்டேன். ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டுக்கு தான் பண்ண முடியும். ஓகேவா, கிழிஞ்சு பண்ணாலும் சரி, வேறு என்ன பண்ணாலும் சரி, ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தான் விருப்பம் எடுத்துக்க முடியும். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்து கோவத்தோடு காட்ட முடியும். அப்படி கூட நம்ம கோவத்தை விட்டு காட்டுதில்லை. எனக்கு நீ அப்படி ஹார்ட்டாக கூட நினச்சேன். அழுது விட்டு எதுவும் சொல்ல. இன்னும் நான் உங்களுக்கு தப்பு எடுக்கிறேன் நான் சொல்லியிருக்கணும் ஸ்டார்டிங்கில். இந்த மாதிரி ஜீவன் எனக்கு பிறந்த பையனை உங்கள்கிட்ட சொல்லி எனக்கு நீ அதை அப்பயும் அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு கஷ்டம் வந்துருக்கு. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஜெவ பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜெவ பண்ணேன் நான் ஒய்ஃபாக, நான் வந்து ஒரு ஹஸ்பண்டாக நீ வந்து ஒய்ஃபாக ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜெவ பேருக்கு அப்படி தான் சொல்லி 2 பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 பேர் ஹாப்பியாக இருக்காது போதும். ஆனால் மறுபடியும் ஜீவனை பற்றியோ ஜீவனை பற்றி நீ கேட்காத செகண்ட் வந்துட்டு நினைக்காத. ஓகேவா, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அவங்க என் மனசில் இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட போகிறோம் என் லைஃப் இல்லைன்னு நினச்சிடாத. நான் அவங்க பார்க்க மாட்டேன், பேசப்படுறது பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க லவ்ன்றது மனசு இருக்கும் சரியா. அதெல்லாம் மாற்றி முடியாது. ஜெயோ பண்ணிச்சுட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ ஹக் பண்ணுறாங்க. டேக்கு புரியல. ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு தெரியும். ஹானஸ்ட்டாக இருக்கு, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஒரு நாள் நீ இல்லை நான் மறந்து நீங்கள் போய் சொல்லிச்சுருக்கா கண்டிப்பாக ஹார்ட் ஆகும். எனக்கு தெரியும் உங்களால் மறக்க முடியாது சொல்லிட்டு அந்த டைரி எதிர்க்குப்பா. நம்ம மேலே ஏன் கோப்பட தெரியுமா? அவ்வளோ லவ் பண்ணுறது பசங்க விட்டு கொடுத்தீங்க. ஜேகே கிட்ட இருந்தால் நீ கோமை எனக்கு இப்போ நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம். ஆனால் அப்போ அந்த டைரி நான் படிக்கும் போது என்ன யோசிச்சு தெரியுமா? இவ்வளோ கிரேஸாக ஒரு பர்சன் லவ் பண்ணும்போது அதை ஏன் நீங்கள் ஜிம்முக்கு புரிய வைக்காமல் நீங்கள் ஏன் விட்டு கொடுத்தீங்க ஜிம்னா? எனக்கு அதான் கேள்வி. ஜெயோ சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜெஹோப் சொல்கிறேன். எனக்கு அதான் கேள்வி. நீங்கள் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏன் விட்டு கொடுக்கணும்? நீங்கள் ஜிமினுக்கு சொந்தமான பாசம் தானே. ஜிமின் உங்களுக்கு சொந்தமான பாசம் மாறி இருக்கும்போது சொல்கிறாங்க இல்லை ஜெஹோப் அப்படி கிடையாது. என்னைக்காவது ஒன் டே ஜிமின் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஜேக்கு விட விட்டுட்டோமே, ஜேக்கு தான் லவ் பண்ணுவோம் போது டேவோ வந்து நீ இந்த மாதிரி இருந்ததால மேரேஜ் பண்ணிக்கிட்டோமே, நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்துருமே, நம்ம ஜேக்கு மிஸ் பண்ணுறவங்க நினச்சிட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் வாழ்ந்து வாழ்க்கை அர்த்தமே போய் சொல்கிறாங்க. அப்படி நினச்சிருக்க மாட்டான் அவன். இல்லை அவன் நினச்சா நினைக்கடி அப்படி ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்துச்சு. எனக்கு அவன் அந்தளவுக்கு லவ் பண்ணா ஜேக்கு அவன் பயப்படுவான். என்கிட்ட அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா நட்டி அவன்கிட்ட என்றாலும் எனக்கு பயப்பட மாட்டான். ஆனால் ஜேக்கிட்ட பயப்படுவான். ஏன்னா அதெல்லாம் லவ்ல அவன் லவ் அவ்வளோ கிரேஸாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஷார்ட் பீரியட் 2 பேரும் ஒன்றா அந்த அவனுக்கு மேலே ஒரு ஃபால் அந்த லவ் ஃபீலிங் அதெல்லாம் வந்துச்சு. அந்த ரிசல்ட் தான் என்னைக்கே ஒன் டே ஜீவன் அப்படி நினச்சிட்டான். ஜேக்கே கூட ரொம்ப சேர முடியாமல் போயிடுச்சு. நம்ம ஜேக்கே ஜெயிக் பண்ணிட்டோமே அப்படின்னு அவன் நினச்சி ஃபீல் பண்ணிட்டான். ஒரு செகண்ட் அவன் ஜேக்கே நினச்சி பார்த்துட்டான் அப்படின்னு வச்சுக்கேன். நான் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்க்கை பொய்யாயிடும் சொல்லி இந்த வாழ்க்கை இருக்க வேண்டாம். அதனால தான் அவன் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவன் இன்னைக்கு எப்போ யோசிக்க மாட்டான். ஏன்னா பார்த்துருக்கேன் அவனுக்கு ஜேக்கி வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப அதிக பாசம் வச்சதாலையும் என் கூட அவன் இருந்தனாலையும் என் கூட இதெல்லாம் நடந்தனால தான் கொஞ்சம் டிஸ்டாக் ஆகிட்டா. சரி மற்றபடி அவனுக்கு ஜேக்கி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் ஜேவுக்கு தெரியும் கண்டிப்பாக ஜிம் மனசுகிட்டே இருக்காங்கன்ற அவரால் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு அவருக்கு லவ் அவர் டேஸ் வந்து ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்காரு. அவர் ஆஃப்டர் அவர் கூட ஒன்றா இருக்கும்போதும் அவர்கிட்டே வந்து எந்தளவுக்கு தன்னை லவ் பண்ணுறாங்கன்னு அவர் ஜிம்மின் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மனசு லவ் இருக்குது. அது தேவைன்னா அது தேவைன்னா அப்படி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஜேவுக்கு தெரியும் ஜிம்மின் மனசுலையும் நம்ம தேவையான பாசம் இருக்குது, லவ் இருக்குது சொல்லிட்டு. ஏன்னா நம்ம போயிட்டு வேறு அவனா இப்போ வந்து இப்போ பாய் ஃப்ரெண்டாக அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மேலே உள்ள ஒரு லவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது எங்கேயும் ஒரு வாரத்தில் கொஞ்சமாவது இருக்கும். அது இல்லைன்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெவ் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணாது. ஓகேவா, நான் என்றைக்கும் சொல்கிறாங்க எனக்கு புரியுது டே சொல்கிறாங்க. அப்புறம் டேவும் நான் என்றைக்கு சீட் பண்ண மாட்டேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் ப்ராமிஸாக நாங்கள் சொல்கிறாங்க. இல்லை டே எனக்கு புரியுது. ஏன்னா அந்த டைரியில் யாரும் உண்மையாக தான் இருந்துச்சு. ஓகேவா, நீங்கள் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் அவங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும் பேசணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பார்த்துறதுக்கும் நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் நீங்கள் வந்துட்டு ஜீவன் கேட்டேன். நம்ம அம்மா நீங்கள் எங்கே இருங்க டாடா நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நான் யார் என் பேபி யார் அந்த கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தை தான் நான் கொஞ்சம் ஜிம்மிட்ட ஹார்ஷாக பேசிட்டேன். மற்றபடி எனக்கு தெரியும் நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஜிமின் கேட்க கொண்டு தான் அந்த 2 years வரைக்கும் அவன் வந்துட்டு மேரேஜ் கூட பண்ணிக்காம அந்த இயர்ஸ் என்னென்ன ரீசன் என்கிட்ட அந்த மெம்பர்ஸாக கொஞ்சம் மூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. நான் அவனுக்கு உண்மையாக தான் இருக்கேன். ஓகேவா, அவனுக்கு நான் போய் ஃபேக்காக இல்லை உண்மையாக தான் இருப்பேன். இப்போ எல்லாம் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒய்ஃபாக அது நீ தான் ஒய்ஃபும் உண்மையாக லவ் இருக்குது சரியா. ஜிம் மேலே எப்பவும் என்னோட மாமா பையனா எனக்கு சின்ன வயசுல என்னோட ஸ்வீட் ஹார்ட்டாக அவன் இருப்பான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. என் பையன் என் ஜீவான்னு சொல்லிட்டாங்க. நம்ம பையன் என் ஜெவ சொல்கிறாங்க. எனக்கு புரியுது தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க ஜீவானை லவ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல அவன் தான் ரொம்ப சஃபர் ஆகிறனால சொல்கிறாங்க. அவனுக்கு மெச்சூரிட்டி அவனுக்கு என்ன விடவும் ஜிம்மின் போர் அதிகமாக பிடிக்கும். ஆனால் ஜேக்கு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அதான் குழந்தை தனியாக கஷ்டப்படுறான். அதே சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறாங்க இல்லை அவன் நம்ம கூட இருக்க விருப்பப்படல. எனக்கு அப்படி கூட எதுவும் ப்ராப்ளம் உனக்கு வரக்கூடாது சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு ஜெவ பற்றி யோசிக்காது. ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு வேளை வீட்டில் போர் அடிக்கிறாங்க. உடனே ஆஃபீஸ் ஓகேவா நாங்கள் இருக்கேன்னு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என் கூட சரியா இதே சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்னா வேலை போனால் சொல்லி வைக்க நான் பேபி 3 பேர் போகலாம் சொல்கிறாங்க. ஜெவுக்கு ஒரு மாதிரி கிட்டே ஹக் பண்ணுறாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்ல வாசிட்டே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைஃப்பில் நீங்கள் ஜிம் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜெவாப் சொல்கிறாங்க. இல்லை உண்மையாகவே நெக்ஸ்ட் லைஃப்பில் நீங்கள் அப்புறம்
நீங்கள் ஜிமின் அப்புறம் ஜீவன் 3 பேருக்காக உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் ஜி இப்படி பேசுகிறா டே கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியும் உங்களுடைய நான் உங்களுக்கு எனக்கு ஸ்டார்டிங் லவ் பண்ண ஒன்ஸ் லவ் பண்ணி எனக்கு பெயின் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி ஜிமின் லவ் பண்ணும்போதும் ஜிமின் ஜேக்கே லவ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பெயின் வந்துருக்கு. ஓகே அதில் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் நெக்ஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜீவன் அதுக்கப்புறம் ஜிமின் 3 பேர் சேர்ந்து லைஃப்பை கண்டிப்பாக வாழ்வீங்க. அந்த இந்த ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு அதை விட்டு தரவே மாட்டேன் ஜவாப் சொல்கிறாங்க. இங்கே பாரு நெக்ஸ்ட் லைஃப் சொல்கிறாங்க. இல்லை டே நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் லைஃப்பில் நீங்களும் நான் அப்புறம் ஜேகே நாங்கள் யாரும் உங்கள் லைஃப் வர மாட்டோம். நீங்களும் ஜிமின் மட்டும் ஒரு லைஃபை கண்டிப்பாக ஹாப்பியாக வாழ்வீங்க. சரி இட்ஸ் மை விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாப் சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்ல இந்த ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு உங்களை விட்டு தர மாட்டேன் ஜவாப் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. நீ எப்படி பேசுகிற சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன். தேவ் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க நீ எனக்கு பெஸ்ட் ஒய்ஃப் தான். நீ இப்படி சொல்கிறான்னு சொல்ல நீ எப்போவுமே எனக்கு பெஸ்ட் ஒய்ஃப் வந்திருக்க. எல்லா வீட்டில் லவ் கொடுத்துருக்க கேர் கொடுத்துருக்க. இவன் அப்பா அம்மா கூட கேர் பண்ணி பார்த்துருக்கேன். சரியா என்னைக்கும் நான் தப்பாக நினச்சிக்கிறேன். நீ தப்பாக நடக்கிறது கிடையாது. இப்போ எப்போவுமே ஒரு பேர் ஹார்ட் தான். நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன். சரியா நான் ட்ரூ ஒன் லவ் பண்ணுறேன். ஜெயஹோப் ஐ லவ் யூ ஜெயஹோப் டே சொல்கிறாங்க. ஜெயஹோப் டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஹாப்பி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன். ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ அவருமே சரி சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் கிளம்புவா சொல்கிறாங்க. இப்போ ஜெயஹோப் டேவோட பேக் பண்ணுறாங்க. டேவும் பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ பேக் பார்த்து கூட ஸ்மைல் பண்ணுது. டேடா மம்மா சொல்கிறது ஐஸ் க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஜெகோ பார்த்து ஜெகோ சொல்கிறாங்க. ஜெகோ என்னாச்சு கேட்குறாங்க. டேடா மம்மாக்கு சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு அப்படியா சொல்கிறாங்க. அவங்க சிரிச்சு பார்த்து ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நம்மகிட்டே தான் சரி ஓகே போகவா சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஜெகோப்னு சொல்கிறாங்க. நான் போகிறப்ப கோயிலுக்கு போக போகிறான்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்டே சொல்கிறாங்க. அது ஒரு பேட்ரி மச்சா சொல்கிறாங்க. ஏதாவது பேட்ரி பயந்துட்டீங்களா சொல்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போங்கட்டே எனக்கு வந்து ப்ராப்ளம் ஓகேவா சொல்கிறாங்க. நான் கோயிலுக்கு போய்ட்டு சொல்கிறாங்க. ஜீவன் பேர் நீங்கள் அச்சரி பண்ண நினைக்கிறீங்க அதானே சொல்கிறாங்க. நீங்கள் ஜீவன் பேரில் சேர்த்து பண்ணுங்க. எனக்கு ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் ஜீவன் பேரில் அச்சரி பண்ணிக்க வைக்கிற ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னாக்கா நீங்கள் ஏன் கூட இருக்கீங்க. சரியா நான் என்ன பத்திரம் பார்த்துக்கிட்டு தெரியும். உங்கள் லவ் எனக்கானது போயிருக்கு புரியுது. இருந்தாலும் அவங்க பாவம் இல்லை. அவங்க தூரத்தில் இருக்காங்க. உங்களுக்கு அது மனசில் கஷ்டம் இருக்குல்ல. ஜஸ்ட் ஒரு அர்ச்சனை பண்ணால் அவங்க ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. கார்டு பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி அழகாக இப்போ போயிட்டு ஜெவ் சாய் பண்ணுறாங்க. ப்ளீஸ் அழாதீங்க ஓகேவா. உங்களுக்கு என்ன பண்ணிட்டு ஓப்பனாக ஹானஸ்ட்டாக சொல்லிட்டு பண்ணுங்க. ஜெவ் சொல்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஆக சொல்கிறாங்க. நீ என்ன கோயிலுக்கு போறியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒர்க்கு நிறைய இருக்குது நான் வந்திருப்பேன் ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் போகலாம். நீங்கள் நான் ஜிஹோ பேபி 3 பேர் போகலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணுவேன். ஒன்று ஜிமின் ஜிஹோன் எனக்கு அவங்க 2 பேரும் எனக்கு வேறு மாதிரி. நீங்கள் 2 பேரும் என்னுடைய என் ஒய்ஃப் குழந்தைங்க ஓகேவா. நாங்கள் அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவேன். உங்கள் 2 பேருக்குமே நான் பண்ணுவேன். ஜெய சொல்கிறாங்க. ஜெயப் ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு ஃபைன் நாள் பண்ணிட்டே அந்த பாய் சொல்லிட்டு போகிறாங்க. டேரக்டாக ஒரு கோயிலுக்கு வராது போயிட்டு 2 அர்ச்சனை கூட வாங்குறாங்க. ஒன்று ஜிமின் ஜெயஹானுக்கும் இன்னொன்று வந்துட்டு நம்ம ஜெயகோபன் தான். ஏன் அப்படின்னாக்கா ஜிமின் ஜெயஹான் 2 பேர் பக்கத்தில் இல்லை தூரமாக இருக்காங்க. ஏன்னாக்கா டேவோட மனசில் ஸ்டில் ஜிமின் மேலே லவ் இருக்குது. இதுன்னு சொல்ல முடியாது யாராலுமே. எனக்கு அவர் வந்து லவ் பண்ணியிருப்பாரு. நம்ம அவ்வளோ லவ் கொடுத்துருப்பாரு. ஆனால் ஒரு ஒய்ஃபாக இல்லை ஓகேவா. இப்போ இருக்க இருக்கிறது சின்ன வயசுலேருந்து பார்த்தாரு ஜிமின். அந்த லவ் இருக்குல்ல அந்த லவ் தான் அவருக்கு மேலே இருக்குது. அது எங்கே ஒரு வார்த்தை இருக்குதுன்னு செய்யும். எனக்கு அவ்வளோ 2 பேரும் அவ்வளோ அழகாக லைஃப் வாழ்ந்துருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட நம்ம ஜிமின் வந்துட்டு டேக்கிட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான். ஜெயப்பா ஹாப்பியாக வச்சுக்கோ சொல்லியிருப்பாரு தவிர அதுக்கு தாண்டி ஒரு எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. அவர் அவ்வளோ வந்துட்டு நம்ம பேர் ஹார்ட்டாக இருந்திருப்பார். அதனால டேக்கு ஜிம் அதில் கொஞ்சம் குறையில எப்போவுமே அவன் ஹாப்பியாக இருக்கணும். அவன் ஜேக்கோட ஒய்ஃபாக பார்க்குறாரு. இவருக்கும் சல்யூட் இல்லை அப்படி பார்க்குறாரு. அவரோட மனசில் ஒய்ஃப்னா ஜெயோ பண்ணுறது தான். அப்படி தான் இப்போது 2 பேருக்கும் வந்துட்டு அந்த எப்படியாவது அந்த ஆச்சரியப்படுறாரு. ஃபைன் 2 பேருக்குமே ஆச்சரிய பண்ணிட்டு இப்போ டேரக்டர் ஆஃபீஸில் போகிறாங்க. ஜெயோ பார்க்குறேன். எனக்கு புரியுது ஓகேவா. நீங்கள் கண்டிப்பாக என்ன லவ் பண்ணுறீங்க. உங்கள் லவ் ப்ரூவ் பண்ணுறது எதுவுமே இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த 1 வீக் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருன்னு சொல்லிட்டு இவங்க மைண்ட் சுகான்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் என்னை பார்க்க வந்தப்போ உங்கள் கண்ணில் ஒரு ஏக்கம் நான் பார்த்து என்னை பார்க்குறப்போ உங்கள் கண்ணில் ஒரு ஹாப்பினஸ் நான் உங்களை ஹக் பண்ணப்போ அது எனக்கு புரிஞ்சிச்சு ஓகேவா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா யாராவது அந்த இடத்துல இருந்து பார்த்ததுன்னு தெரியும். இப்போ நான் உங்களை ஒன்ஸ் லவ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எனக்கு ஒரு லவ் இருந்து நான் அந்த லவ்வுக்கு மறந்துட்டு உங்கள் மேரேஜ் பண்ணி நான் எவ்வளோ சஃபர் ஆகிருப்பேன். அது மாதிரி தானே நீங்கள் தெரியாமல் பண்ண தப்பு. எனக்கு அந்த டைம் எமோஷனல் ஆகிட்டேன். நான் பண்ண தப்பு. எனக்கு நான் அப்படி பார்த்துனா கூட உங்கள்கிட்ட கேட்டுருக்கணும். இல்லைக்கா இப்போ நீங்கள் ஜீவனை பிரிஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்களும் ஜீவனை பிரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் எனக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இன்னும் அந்த பயம் அதிகம் வந்துச்சு. அந்த பயத்தை எப்படி சொல்கிறது தெரியாமல் தான் நீங்கள் உண்மையை லவ் வச்சுருந்தீங்கனாக்கா எனக்கு தேடி வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் போன திரும்பிங்க. அம்மா கூட இல்லைக்கா போயிருக்க மாட்டேன். உண்மையை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என் மேலே பாசம் வச்சிருக்கேன். இந்த 3 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை உண்மை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் தேடி வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு தேடி வந்துட்டீங்க திரும்ப. அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. 1 வீக் ஆஃப்டர் நீங்கள் பார்க்க வந்தப்போ நீ வேணும் தானே வந்திருக்கேன் நீங்கள் சொன்னீங்களா அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. எனக்கு நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு எல்லாமே லவ் வந்து ட்ரூவாக கொடுத்தீங்க. ஃபேக்காக நீங்கள் கொடுத்ததில்லை என்றைக்குமே. எனக்கு தெரியும் நீங்கள் ஜிம்னு தப்பான ரிலேஷன்ஷிப் நீங்கள் இருந்தது இல்லை. சரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் என்ன பண்ணுறேன் அந்த கோவம் அந்த எப்படி சொல்கிறது தெரியல. சரியா அவ்வளோ லவ் உங்கள் மேலே எனக்கு அதை தான் அது மொத்தமாக போட்டு உடச்சிட்டு அது ஜெயப்பு சொல்கிறாங்க. இப்போ நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு அதை அப்படி பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஜெயவானை பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா. சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் இருக்குது. நீங்கள் இப்போ துடிச்சு போகிறீங்க. செகண்ட் ஜீவன் ரொம்ப நல்ல பையன். சின்ன வயசுல இருந்துட்டு உங்க கூட பாசமாக இருக்கான். ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு
இருக்கு. அதுக்கப்புறமும் கூட இவ்வளோ நடந்து கூட அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டைமும் ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அப்படி தான் கூட சொல்லியிருக்காங்க. எனக்கு அவன் நல்ல போய் நல்ல கேரக்டர் தான், தப்பான பசங்க. எனக்கு நான் எதுட்டு பார்த்துருக்கேன் ஜேகே சொல்கிறது நம்ம ஜிம்னு கேட்பாங்க. நான் கூட நினச்சிருக்கேன் என்ன ஜிம்மு ஒரு பயப்படுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா நான் வந்து நான் ரீசன் நான் கேட்குறதையும் வாங்கி கொடுத்துருங்க. ஆனால் ஜிம்மு ஒரு இடத்துக்கு போனால் கூட யோசிப்பான் ஜேகே பர்மிஷன் கேட்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் அவங்க கண்டிப்பாக ஜிம்மு தப்பெல்லாம் பண்ணவும் மாட்டேன், தப்பான பயனும் இல்லை. பிஃபோர் மேரேஜ் நீங்கள் தெரியாமல் பண்ண ஒரு தப்பு தான் இல்லை. நீங்கள் எடுத்து லவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க, அவன் லவ்வுக்கு வந்து ஒரு ரியலைஸ் பண்ணாமல் இருக்கா அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எடுத்து போனால் நீங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் ஃபேட் என் கூட இருக்குது, நீங்கள் என் கூட ஹாப்பியாக இருக்குது, ரெஸ்ட்டாக போய்ட்டு அவங்க ஹாப்பியாக வச்சுப்பா சரியா சொல்லிட்டு ஜேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும்ட்டே, நீங்கள் ஒரு ஹார்ட் தெரியுமா சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுற பையனை கூட அவங்க லவ் பண்ணுற பர்சன் விட்டு கொடுத்துருக்கீங்களா, அப்போவே நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பர்சன் சொல்லிட்டு புரியுது சொல்லிட்டு ஜேவ் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஜிம் சைட் பார்க்க வேண்டாம். ஜிம் வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க. டே வந்து ஜேகே வந்து பேபிஸ்க்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க ஸ்கூல் யூனிஃபார்ம். அப்போ ஜிம் கட் பண்ணும்போது எனக்கு வந்து வெயிட்லாம் கிடையாது. ஜிம்மில் ஜேகே பேபிஸ் மட்டும்தான் வெஜிடபிள் கட் பண்ணுது. ஜிம் வந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் கட் பண்ணுற அவருக்கு வந்து ஞாபகம் ஜீவான் மேலே தான். அவர் அந்த ஞாபகத்தோடு கட் பண்ணுறதுனால சடனாக ஹேண்டில் தெரியாமல் கட் பண்ணிடுறாரு. அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம 3 பேரும் திரும்பி பார்க்குற ஹாலில் பார்த்தா ஜிம்மில் ஹேண்டில் பிளட் கொட்டிட்டு நல்ல ஷார்ப்பான லைஃப் வந்திருக்கும், நல்லா ஹேண்டில் கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இவங்க 3 பேரோடு போகிறாங்க. அம்மா இப்போ ஜேகே ஒரு வராது, நம்ம பேபிஸ் எடுத்து வராங்க. அம்மா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் 1 லட்சம் ஜிம் சைட் பார்த்து பிளட் கொட்டிட்டு இருக்கு. நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ கோவம் ஆகுது. அதனை சிந்தனை எங்கே வச்சுருந்தா அதனை அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அப்படியே டக்குன்னு டேப் வாட்டரில் டேப் திருவிட்டு கை காமிக்கிறாங்க. அப்படியே எரியுது அவருக்கு. ரொம்ப விஷயமா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே கூட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிம் எதுவும் பார்க்கல ஜேகே. அதுக்கு முன்னாடி அப்படி இந்த மாதிரி அடிச்சுனாக்க துடிச்சு போயிடுறாரு. இப்போ அவர்கிட்ட கோவம் இருக்குது. ஆனால் கோவம் இருந்தாலும் கூட அவருக்குமே கஷ்டமாக இருக்குது. இது மாதிரிலாம் அவங்க கஷ்டப்படுறதை பார்க்க முடியல. ஏன்னா அவன் வந்துட்டு அவன் ஞாபகம் எல்லாம் ஜீவன் மேலே இருக்குது, இங்கே அவன் ஃபோக்கஸ் பண்ணு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. இப்போ அவருமே இது ஹேண்டில் அந்த மாதிரி கட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. பேபி தான் நம்ம வலிக்குதா அது 2 பேரும் சேர்ந்து விடுறாங்க. ஜிம் பார்க்குங்க இல்லை இல்லை வலிக்கிற ஜிம் தான் பரவாயில்ல போட்டு நான் போய்ட்டு குக் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஜிவான் ஜங்ஷன் சொல்கிறாங்க, நட சொல்கிறாங்க, உட்கார சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பேபிஸ் தான் வந்துட்டு நட ஏன் மம்மாட்டி பேச மாட்டேறா பேபி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் கூட போயிடுறாங்க. அப்போ பேபிஸ் தான் கேட்கக்கூட ஜிம் தான் கேட்கக்கூட சரியான ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. மம்மா நீ ஹார்ட் ஆகிட்டியா சொல்கிறாங்க. என்ன எடுத்தாங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஜிம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு ஸ்பீடாக குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜங்க் ஃபுட்டில் குக்கிங் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே அவருக்கு குழந்தைங்க பார்த்து ஆஃபீஸ் போயிடுவார். அங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் அவரே பண்ணுவார். மேக்ஸிமம் மெய்டு இருப்பாங்க. அப்படி இல்லை கூட ஜிம்முக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். இங்கே வந்து அப்படி இல்லை. எனக்கு கோவமாக இருக்கார்ல ஜிம் மேலே. அவர் கோவப்படுறது நியாயமானது தானே. ஏன்னா இது இவ்வளோ விஷயத்தை மறைச்சிருக்காரு ஜிம் வந்துட்டு. அப்போ அவருக்குலாம் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ நம்ம ஜிம் வந்து ஜேகே வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணி முடிச்சிடறாங்க. அவரே லஞ்செலாம் பேக் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே. அப்புறம் ஜேகே வந்துட்டு அதை பேக் பண்ணிட்டாங்க. சரி போகலாமா சொல்லிட்டு ஆல்ரெடி அவருமே ரெடியாக இருப்பார். பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு போகலாமா சொல்லி கேட்குறாங்க. பேபி ஸ்டாண்டர்டு நாங்கள் சாப்பிடல சொல்கிறோம் கொஞ்சம் மாறிச்சு சொல்லி ஜேகே வந்துட்டு ஆக்காட்டு 2 பேர் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்த்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. அம்மாவுக்கு ஃபீட் பண்ண சரி பேபி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க அம்மாவுக்கு ஃபீட் பண்ணிட்டாடா, அம்மா பாவல கையில் அடிப்பட்டுருக்குல்ல வலிக்கும் இல்லை ஃபீட் பண்ணி விட்டு அப்படி பேபிஸ் கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி இருக்கு. அது சொல்கிறாங்க ஜிம் தான் மேலே ஜங்ஷன் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி சொன்னோம் டேடா ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஃபீட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஜிம் டக்கு நினச்சிக்கிறாங்க வேணா குழந்தைங்களுக்கு புரியாது நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபுட்டை வச்சுட்டு போங்க ஜேகே. ஜிம் போயிடுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி கேட்டால் ஜேகே அப்படி சொல்லிட்டு வாங்க போங்க டிஃப்ரெண்டாக இருக்குது ஜேகேக்கு. ஜேகே பார்க்குறாங்க. சரி எதுவுமே சொல்லாமல் அப்படியே பேபிஸ் கூட ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு அவர்கிட்ட சாப்பிடல. அவரோட பேபிஸ் மட்டும் லஞ்சில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பேபிஸ் அம்மா பாய் சொல்கிறாங்க. பாய்டா சொல்லி ஜிம் போய் சொல்கிறாங்க. இப்போ அவங்க போயிடுறாங்க. ஜிம் அவங்க போனதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இதே சொல்லி பாஸ் ஆகிட்டு 2 months ஆஃப்டர் தன் அஜிமின் அப்படி உட்காந்துருக்காங்க. அவர் வந்து மென்டலி ரொம்ப வீக் ஆகிட்டாரு. எனக்கு அஜிவான் எப்படி இருப்பான், அவன் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கானா, அப்பா அம்மா கூட இருக்கான் ஆனால் ஹாப்பியாக இருக்கானா, அவன் வந்து எங்கிறானோ நம்ம லவ்வுக்காக அப்படி சொல்லி அவர் வந்து டேபிள் ஞாபகம் அவர் கிடையாது. எனக்கு டே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க கண்டிப்பாக ஜேவோ கூட. அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அவங்க தெரியும். அவங்க ஃபேமிலி இருக்காங்க அவங்க போதும். ஜேவோ வந்து டேவ் மனுச்சு அக்செப்ட் பண்ணிட்டு போதும் நான் நினைக்கிறாங்க. நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. எனக்கு தெரியும் டே நம்ம பண்ண தப்பு தான் சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஜெகி மேடம் தப்பு தப்பு குறையிலான டே சரி நம்ம கூட இருந்தேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒன்றே பிடிச்சி சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரே டைமில் 2% ஃபீலிங் சொல்ல அப்படி தான் எனக்கு உன் மேலே நீ அப்படிலாம் என் மேலே பாஸ் வச்சுன்னு தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு அது வரைக்கும் நார்மலாக எத்த பையன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்க, நீ எந்த அளவுக்கு கேர் பண்ணுற அப்படின்னு தெரியும் போது எந்த ஏரியாமல் நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன். நான் லவ் பண்ணியிருக்கன்றது எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆனிச்சு. ஆனால் அதை நான் சொல்லக்கூடாது நினச்சேன். ஆனாலும் ஒரு கட்டத்தில் சொல்லவும் செஞ்சேன். ஆனால் அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம பண்ணதான் தப்பு தான். எனக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு பர்சன் லவ் பண்ணுறப்போ அந்த பர்சன் சீட் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண நினைக்க ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பண்ணது இல்லைனாக்கா நான் குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் நான் குழந்தை பற்றி யோசிச்சிருக்கணும். நான் ஈஸியாக நான் பாட்டை விட்டு வந்து தான் தப்பு சரியா. நான் வந்துட்டு இதெல்லாம் சரி பண்ணியிருக்கேன். எனக்கு இது உனக்கு இவ்வளோ பேர் ஹார்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. அன்றைக்கி அதை சொல்லியிருந்தாக்கா அன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிருக்கு வேறு மாதிரி. ஆனால் நான் என்ன சொல்லிட்டு நான் பண்ணி தப்பு தான் இல்லை நான் தப்பு தான். என்ன இவ்வளோ பேர் தப்பு பண்ணிக்கக்கூடாது. என்ன ஒரு பர்சன் லவ் பண்ணுறது ரீசனாக வெயிட் பண்ணும்போது நான் வந்துட்டு இப்படி ஈஸியாக
வேற ஒரு பாசம் கூட இதுதான் நான் அத்தை பையன் லவ் பண்ண பையன் எனக்கு பிடிச்ச என்ன அவங்க லவ் பண்ணாலும் நான் டக்கு மூணு படிக்கக்கூடாது எல்லாமே நான் தப்பாக பண்ணிட்டு எதை யோசிக்கிறேன் ஏன்ட்டே வந்துட்டு எனக்கு உயிரை தான் எனக்கு உயிர் தான் இம்பார்ட்டன்ட்டு அவனை விடவும் அவனுக்கு ஏன் உயிர் இம்பார்ட்டன் நினைக்கும் போது அதே லெவல் தான் எனக்கு இருந்துச்சு அப்போ வரைக்கும் புரியல ஏன்னு சொல்லிட்டு அப்போ என்கிட்டே கஷ்டப்படுறப்போ அவனுக்கு எதுவும் ஆயிரமோன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் நான் யோசிக்காமல் பண்ணிட்டேன் அதுதான் அதனால இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்க புரியுது ஆனால் ஜெயிக்க ரொம்ப இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சரி பரவாயில்ல தப்பு இல்லை எனக்கு நான் பண்ண தப்பு இல்லையா நம்ம டிசவனை பாசம் அந்த தப்பு பண்ணியிருக்கோம் அதனால தான் ஆனால் எப்படி சொல்ல முடியும் எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு ஆனால் நம்ம கூட ஒரு ஃபியூச்சர் பறந்து வாழ போகிறோம் அவங்க எந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லிட்டா கூட ஆனால் ஒவ்வொரு சில பேர் வந்துட்டு நினைப்பாங்க அவங்க நம்மளை ஒரு டைம் பார்க்குற நம்ம நம்பிக்கையில் சொல்லுவோம் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம் ஹானஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் சில பேர் அதை எடுத்துக்கிட்டு சில டைம் அப்படியே குத்து காமிப்பாங்க அப்படி இருந்தியா அப்படின்னு கேட்பாங்க எவ்வளோ பேரோட லைஃப் வந்து ஸ்பாயில் இருக்குது ஈவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சாலே அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகும்போது அவங்க சந்தேகப்படுறப்போ எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறப்போ எப்படி விஷயம் தெரியுது எங்கள் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பாசன் என்கிட்டே பார்த்தா அவங்க பிடிக்காது ஜேகேக்கு அப்படி இருக்கும்போது பாசிட்டிவ் ஆகிறப்போ இந்த மாதிரி ஜேக்கிட்டே கூட எனக்கு நடந்திருக்குன்னு தெரிஞ்சா என் ஜேக்கு இந்த மாதிரி மொத்தமாக போயிடுமே அது இல்லாமல் அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஜேக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு செகண்ட் டைம் நினச்சிட்டேன் கில்ட்டியா ஒவ்வொரு நாள் கிட்ட வாழ்ந்துருக்கேன் என்னன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு பயம் அப்படி சொன்னால் அவன் என்ன மாதிரி ஏற்படுவான் அவனுக்கு என்ன ஆகும் அப்படி சொல்லி பயம் என்ன நான் லவ் பண்ணிட்டு லவ் பண்ணி ஃபேக்காக லவ் பண்ணல சில இடங்களில் கொஞ்சம் சில சுச்சுவேஷன் நம்ம மாற்றும் சில ரீசன் நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் நம்ம லைஃப் இதுதான் பண்ணுவோம் அதை பிளான் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் சில விஷயங்கள் எல்லாமே மாறிடும் நம்மளுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும் இடையில என்ன நடக்கலாம் இல்லையா அப்படி ஜிம் நினைக்கிறாங்க பிளான் பண்ண மாதிரி லைஃப் எல்லாமே நடக்கிறது கிடையாது எதுனாலும் மாறலாம் இல்லையா அப்படி தான் சில விஷயங்கள் மாறிச்சு லைஃப்பில் அதனால இப்போ ஜேகே இருக்கிறான்னு புரியுது இது மாதிரி தானே பரவாயில்ல அவங்க ஹாப்பியாக தான் போதும் அவனுக்கு நான் உண்மையான வைஃபாக இருக்கேன் ஃபேக்காக இல்லை எனக்கு நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு முன்னாடி 2 years நான் வெயிட் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டேன் இருக்காங்கனாக்கா என் ஜேகே கிட்ட போகிறப்போ அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சமாக கில்ட்டினஸ் இல்லாமல் இருக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணேன் அது பார்த்தா புரியுமான்னு புரியாதான்னு எனக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியும் நான் மனசறிஞ்சு அந்த தப்பு பண்ணதா ஆனால் ஜேகேக்கு துரோகம் நினச்சது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் டேவை பற்றி நினச்சதோ நான் டே கூட மெமரிஸ் யோசிச்சு கூட பார்த்ததில்லை எனக்கு அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு தான் வரும்னு நினச்சேன் ஆனால் டேவில் இருக்கிறதுலாம் எனக்கு இருக்குதான் எப்போவுமே அப்போ நான் எப்படி அந்த சின்ன வயசுல லவ் பண்ணேன் டேவை அத்தை பையன் அதே லவ் எனக்கு இருக்குது என் ஜீவன் அதுவும் லவ் பண்ணிட்டு ஜீவன் பையன் என் டே வந்துட்டு என் சைல்டுஹுட் நினச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட மற்ற பையனை நினச்சிட்டு இருக்கா அவள் தாண்டி எதுவுமே இல்லை அவங்க 2 பேரும் எப்போ என் மனசு ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் ஜேகே என் ஹஸ்பண்ட் என் ஜங்ஷன் ஜங்மின் என்னோட குழந்தைங்க அப்படி தான் நான் அப்படி தான் பார்க்குறேன் அது மற்றவங்க புரியுமா புரியாதான்னு தெரியல சில பேர் நினைக்கலாம் அச்சோ நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் மொத்தமாக மறந்துடணும் அவங்க கூட மெமரிஸ் எல்லாம் மறந்துன்னு சொல்லிட்டு ஏன்னா பெயின்ஃபுல்லான மெமரிஸ் யாரும் மறக்க முடியாது அப்போ ஒரு ஸ்வீட் மெமரிஸ் யாராலும் மறக்க முடியும் அதுவும் ஸ்வீட் மெமரிஸ் கூட நான் அப்படி கூட தப்பான இன்ட்ரெஸ்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அவனை நினச்சது எல்லாமே எனக்கு பேர் அவ்வளோ லவ்ஸ் தான் கேர் தான் என் டே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அது தாண்டி எதுவுமே இல்லை என் டேவும் மற்றபடி நான் தப்பான இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க கூட மாட்டேன் அவனும் எப்படி பார்க்கவே மாட்டான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நானும் டேவும் ஒரு வார்த்தை அப்படி பேசிக்கிறது கூட கிடையாது ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஹேபிட்டே இல்லை நாங்கள் நினைக்க அங்கேருந்து அந்த வாழ்க்கை எல்லாமே அதோட முடிஞ்சு நியூ இயர் கூட அந்த மெமரிஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் நடந்தது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு என் ஜேகேக்கு மட்டும் பண்ணியிருக்கேன் என் ஜேகே தாண்டி நிறைய யோசிச்சதே இல்லை இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் நான் ஜேகே ஜங்ஷன் தாண்டி ஒரு பர்சன் நினைக்கிறாங்கன்னா அது ஜீவான் தான் எனக்கு அவன் ஃபர்ஸ்ட் குழந்தை அவன் தப்பே பண்ணல அவன் சஃபராக கூட நினைக்கிறான் அது மட்டும் தான் ஜிமி இப்படி நினச்சிட்டு இருக்காங்க எவ்வளோ டேஸ் போயிட்டுருக்குடா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 6 month ஆயிருக்கு கம்ப்ளீட்டாக ஜிம்மி இன்னும் 6 month ஆகுது ரஜினி தான் எப்பவும் போல் அவர் டெரஸில் உட்காந்துட்டு இருக்காரு இப்போ நைட்டில் வந்து 3 தூங்கினதுக்கப்புறம் டெரஸ்க்கு வந்துடுவாங்க டைம் ஆல்மோஸ்ட் 11:55 இருக்கும் ஜிம் பார்க்குறாங்க டைம் அடிச்சு தூங்குவோம் எனக்கு ஜிம்முக்கு எப்பவும் லோன்லெஸ் தேவைப்படும் லோன்லேயே தான் இருக்காரு ஜெயிக்க ஜிம்மிட்டு ஃபோன் பேச மாட்டாங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க கால் பண்ண மாட்டாங்க டெக்ஸ்ட் பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்துட்டு அவரே பார்த்துப்பாரு குழந்தை கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும் கூட்டிட்டு விட்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்துப்பாரு ஜிம் வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு தனியாக தான் இருப்பார் அப்படி தான் டைம் போயிட்டு இருக்கு ஜிம் வந்து சின்ன குட்டியை நம்ம பேசுறதே இல்லை எனக்கு யார்கிட்ட பேசுகிற மனநிலைமே இல்லை அவர் பண்ண தப்பு அப்படி அதனால எதுவும் பேசாமல் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி தனியாக தான் இருப்பார் இப்போ நம்ம ஜிம் தான் சரி போகலாமா ஜிம் தான் எழுந்திருக்கிறாங்க நினச்சிட்டு அப்படி வந்துட்டு ஸ்கையை பார்க்குறாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஓகேவா ஜேஹோப் ஜிஹோ 3 பேர் ஹாப்பியாக இருக்கணும் சேம் டைம் என் ஜங்குக்கா ஜங்ஷன் ஜங்கு 3 பேர் ஹாப்பியாக இருக்கணும் என் ஜிஹோன் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் சரியா அப்பா அம்மா எல்லாமே வளர்றாங்க நீங்கள் தான் தர்ஷினி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் கொடுத்து பார்த்துக்கோங்க காட்டுங்க பாருங்கள் எனக்கு ஒரு விஷயம் தான் ஜீவன் ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு மற்ற எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க குழந்தை அவன் எனக்கு என்ன பார்த்துருக்குற ஏஞ்சல் தான் அந்த ஏஞ்சல் இருக்க நிறைய சஃபர் ஆகிட்டு இருக்கு நான் அந்த ஏஞ்சல் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அம்மாவாருக்கு டிசவான பாசம் இல்லை சரிம்மா அதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த விஷயம் தான் எனக்கு ஏதாவது நான் லைஃப்பில் ஏதாவது நல்லது படிந்தேனாக்கா அது எல்லாமே ஜீவனுக்கு போகணும் அப்படி ஜிம்னு நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு என் பக்கத்து கூட இல்லை ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் பார்க்கவே தெரியறப்போ நான் இப்படி சொல்கிறதுப்பா என்னால் ஏற்றுக்க முடியல தான் ஆனால் என் மனசு என் குழந்தை
நல்லா இருப்பான், பத்திரமா இருப்பான், சேஃபாக இருப்பான், மனசை விட்டு இருக்க சொல்லி தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் பண்ண ஒரு தப்புனால ஜேஹோ டேவோ எனக்கு ஹார்ட் ஆகிடக்கூடாது, ஜேஹோக்கும் ஜேஹோ ஹார்ட் ஆகிடக்கூடாது. டே 2 பேரும் பத்திரமா பார்த்துக்கணும், ட்ரூ லவ் தான் கொடுக்குறான், கண்டிப்பாக தெரியும். டேக்கு ஜேஹோ ட்ரூவாக பிடிச்சிருந்துச்சு, அவன் என்கிட்ட சொன்னான் எனக்கு பிடிச்சிருக்கு ஜிமின் தான், அவன் ரொம்ப நல்ல பர்சனல்கிட்ட சொன்னாங்க. சரி எனக்கு அது நம்பிக்கை இருக்குது, அது போதும். எனக்கு அவங்க 3rd year anniversary வந்தப்போ தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்துட்டு அவங்க போன வீட்டுக்கு போனப்போ அவன் என்கிட்ட சொன்னான் ரொம்ப நல்ல பையன், ட்ரூவான ஒரு ஹானஸ்டான பையன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசாக எனக்கு அவங்க லவ் இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவங்க பேர் ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ஆசைப்பட்டு. ஈவன் ஜேவோ ப்ரெக்னென்ட் ஆனப்போ யார் ஹாப்பியாக இருந்தாலும் தெரியாது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு எங்களால் நாங்கள் பண்ண ஒரு தப்புனால எனக்கிட்டே வந்துட்டு அவங்களுக்கு வரப்போ ஒய்ஃபை செக் பண்ணக்கூடாது, அந்த ஃபீலிங்ஸ் அவன் மனசு வச்சு ஹாப்பன் பண்ண நினச்சேன். டேக்கு இப்போ எங்கள் ஃபீலிங்ஸ் இருக்காது, அது பழைய சைல்டுஹுட் ஸ்வீட் அடிச்சுனா தான் இருப்பேன். இப்போ வந்து வேறு மாதிரி அவன் மனசில் இருக்க மாட்டேன். சேம் என் மனசில் அப்படி தான் இருக்கா. அதனால அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கு. நம்ம ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் அப்படி அவங்க ஒரு விஷயம் மேக் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வாய்ஸ் அம்மா அப்படி ஒரு வாய்ஸ் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தாக்கா அங்கே ஒரு பையன் இருக்கா, ஜிம் பார்க்குறீங்க. இதெல்லாம் ஹாலுசினேஷனில் எப்போவுமே ஜீவான எனக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கும், என் கனவு நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து இந்த கஞ்சிக்கு வந்து நான் பார்த்துட்டா இருக்கேன். எனக்கு எப்பவுமே ஜீவன் அடிக்கடி என் ஜிம்மில் வர மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் நேரில் வர மாதிரி இருக்கும். ஹாலுசினேஷன் எனக்கு நான் பார்த்துருக்கேன். இது ஃபேக் ஓகேவா? ஸோ ஜிம் இந்த ஆகின்ற ஒரு ஸ்டெப் எடுக்கிறத வைக்கலான்னு பாருங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் நல்லா பார்க்குறாங்க. வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்காதே. ஜிம் பார்த்துருக்கேன், ஏன்னா அது ரேண்டமாக தான் கேட்கும். இது கிளியராக கேட்கவும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. ஜீவான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜீவான் இருக்கான். ஜிம் நம்ப முடியல எனக்கு, ஏன் இந்த ஹாலுசினேஷன் வந்து ரியல் மாதிரி தெரியுது, இதுக்கு உண்மை ரியலாக பார்க்குற மாதிரி இருக்கே. ஜிம் பார்த்துருக்காங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டே இருக்கான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜீவான்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜீவான் தான் அம்மா சரி ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறா. செல்லம் எனக்கு ஒரு டெய்லி பார்க்குறேன்னா அது உண்மையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஹாலுசினேஷன் தெரியும், ஆனால் இன்றைக்கி பார்க்குறப்போ உண்மையாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது தெரியுமா. டெய்லி அந்த ஹாலுசினேஷனை பார்த்துட்டா இருக்கேன், அது பார்த்து நான் வாழ்ந்துருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நீ பார்க்குற ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குது தெரியுமா. நான் ஹக் பண்ண போல இருக்கேன், ஹக் பண்ண கூட சண்டை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அப்படி அங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா ஹாலுசினேஷன் இல்லையா, அதனால தான் இன்றைக்கி கூட பாரு நீ ஹேண்டில் வச்சு போய்ட்டு ஹக் பண்ண போல இருக்குது, ஆசையாக இருக்கணும், கொஞ்சம் போல இருக்கிறது சுத்தணும் போல இருக்குது, நீ எப்படி கேட்கணும்னு தோணுது. ஆனால் அது எல்லாமே சொல்கிறாங்க அம்மா ஹக்மி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி என்ன சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கு அம்மா மட்டும் கூப்பிட்ற வாட்ச் வந்து கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் அம்மா ஹக்மின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்கக்கா ஜேஹான்னு சொல்கிறாங்க. அம்மா ஹக்மி அம்மா சொல்கிறாங்க, ஹக்மியாக சொல்கிறாங்க. அம்மா ஹக் பண்ணுங்க அண்ணாவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம் டான் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே ஜங்ஷன் ஜங் 3 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு புரியல, ஜங்ஷன் ஜங்மின்னு சொல்கிறாங்க. அம்மா அண்ணாவை ஹக் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷனுக்கு ஜிம்முக்கு புரியல, என்ன நடக்குது கேட்குறாங்க. ஜீவான் ஓடி வரவங்க ஜிம் டக்குன்னு ஜிம் தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜீவான் இது ரியலா, இது உண்மையாக சொல்கிறாங்க. அம்மா இது நான் தான் அப்படி ஜீவான்னு சொல்கிறேன். ஜிம்முக்கு என்ன சொல்ற ஜிம் டக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபேஸ் அவ்வளோ டேஸ் அவ்வளோ அந்த ஃபர்ஸ்ட் சொல்ல ஜீவான் இது நீயா ஜிம் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஜீவானுக்கு இப்போ 9 days இருக்கும். அப்படி தான் நம்ம ஜிம் ஹக் தூக்கிருக்காங்க, தூக்கி சுற்றி அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜங்ஷன் ஜங் 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. டைட்டாக சொல்கிறாங்க கேட்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு வாங்க போகிறாங்க சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஆடுறாங்க. ஜேவான் சொல்லும் இது நீயாடாம்மா, இது நீ சொல்கிறாங்க. மம்மா இட்ஸ் மீ, அங்கே பாருங்க உங்கள் ஜேவான்னு சொல்கிறாங்க. அங்கே பாடு தங்க சொல்கிறாங்க. மம்மா இது நான் தான் மம்மா, அங்கே பாருங்க இது பாருங்களேன். அச்சோ நீங்கள் அடுத்து பார்க்க நாங்கள் வந்தா சொல்கிறாங்க. ஜேவான் சொல்கிறாங்க நீங்கள் அடுத்து பார்க்க நாங்கள் வந்தேன் இவ்வளோ டேஸ் நான் ப்ரே பண்ணுவேன், மம்மா அழகக்கூடாது என்னால் அழகக்கூடாது நினச்சிட்டு இருப்பேன், என்ன அழறீங்க சொல்கிறாங்க. அது ஜேவான் நீங்கள் பாடு தங்க இது நீ நான் தான் மம்மா நானே தான் அப்படி சொல்லிட்டு ஜேவான் போயிட்டு ஜிம் ஜிக்ஸாக மிஸ் பண்ணுறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்ல நீ எப்படி நம்ம இங்கே நீ எப்படி இங்கே கேட்குறாங்க. அது மாமா அது பெரிய ஸ்டோரி சொல்கிறாங்க. பெரிய ஸ்டோரி என்ன சொல்கிற கேட்குறாங்க. இப்போ ஒரு வாய்ஸ் ஹாப்பி பர்த்டே எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜெக்கி நிற்கிறாங்க. ஜிம் மாதிரி பார்க்குறாங்க. பக்கத்தில் கீழே பேப்பர் செஞ்சுருக்காங்க. கையில் அந்த மாதிரி இந்த ஜெக்கி பர்த்டே கேக் வச்சுருக்காங்க. பேபிஸ் வந்துட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. பர்த்டேக்கார இதெல்லாம் பண்ணுவாங்களா அதெல்லாம் வச்சுருக்காங்க. பலூன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கே சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே எப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. ஜங்கா நீ சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே மை லவ். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மால் நம்ப முடியல. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜங்கா என்ன சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ ஜங்கா மறந்துட்டு அவங்களுக்கு பர்த்டேன்றதா சொல்கிறாங்க. ஜிம் அதெல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஜிம்மோட பர்த்டே தான். ஜிம் பார்க்க பேபிஸ் பார்க்க மம்மா அன்றைக்கி ஒன்று பர்த்டே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம்மா அன்றைக்கி உங்களோட பர்த்டே மறந்துட்டீங்களா ஜீவன் கேட்குறான். அது ஜீவன் சொல்லுங்க உங்களுக்கு உங்களோட பர்த்டே மாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் தான் அண்ணா அங்கே வா மருந்து சோதனைங்க வா கூப்பிட்றாங்க. பாரு ஒன்று வெடிச்சிச்சு அப்படி சொல்லி பேபிஸ் வச்சுருக்காங்க. ஜீவன் கிட்டே போகிறா. ஜிம்முக்கு புரியல இவங்க எப்படி ஜீவனுக்கு அண்ணன் கூப்பிட்றாங்க. அது புரியாமல் பார்த்துருக்காரு. இப்போ ஜேக்கி வராங்க. ஜேக்கி வந்துட்டு கேட்க அங்கே டேபிள் இருக்காரு. இப்போ அந்த டெரஸில் ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும். ஒரு பெஞ்சில் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோக் சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க.
சமக்காது ஜெயகோன் எப்படி இங்கே சொல்கிறாங்க அவனோட பாடி பார்த்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்புறம் சொல்கிறாங்க ஜேகே சொல்கிறாங்க எப்படி பார்த்துருக்காங்க ஜேகே இப்போ ஜேகே வந்து கேட்கல வந்து கேண்டஸ் எடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பேபி தான் டேடா பலூன் இங்கே பாரு சொல்கிறாங்க இப்போ ஜெயகோன் பலூன் ஊதுறாங்க இப்போ அழகாக நாலு பக்கமும் கட்டி விடுறாங்க அந்த ஸ்டர்ஸ்ல வைக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ பேபி தான் அம்மாவா கேக் கட் பண்ணலாம் சொல்கிறாங்க இதை போட்டுக்கோ சொல்லிட்டு அந்த கிரவுண்டில் இருக்குள்ள போட்டு விடுறாங்க ஜங்ஷன் சொல்கிறாங்க வாமம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிம்முக்கு புரியவே இல்லை இப்போ ஜெகே தான் கேக் கட் பண்ணுறா கேட்குறாங்க அது சொல்கிறாங்க கேக் கட் பண்ண சொல்கிறாங்க சங்குக்கா சொல்கிறாங்க இப்போ பேபி தம்பம்மா கேக் கட் பண்ணுங்க சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு என்ன சொல்லி தெரியல அது சொல்கிறாங்க ஷாக்கிங்கே இருக்காரு ஷாக்கிங் ஒவ்வொரு இது மாதிரி இருக்குது இப்போ ஜெகே தான் கேக்கை கட் பண்ண சொல்கிறாங்க இப்போ ஜிம்மும் சரி சொல்லிட்டு கேக் அது கட் பண்ணுறாங்க 1 செகண்ட் சொல்லி சொல்லிட்டு கேக் கட் பண்ணுற முன்னாடியே அது ஒரு விஷ் பண்ண சொல்கிறாங்க சங்கு சொல்கிறாங்க பைக் விஷ் பண்ண அப்படி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சரின்னு சொல்லி ஜெகே ஜிம்முமே இப்போ லைஃப் வச்சுட்டு அந்த ஹேண்ட் விஷ் பண்ணுறாங்க ஹேண்ட் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணி ஹேண்ட் டிஃபோல்ட் பண்ணி அங்கே பாருங்க எனக்கு தெரியல இப்போ நான் பார்க்குறது ஷூவா ஃபேக்கர் கூட தெரியல ஏன்னா எனக்கு நம்பவே முடியல ஆனால் இப்போ உண்மையாக இருக்கணும் என் ஜீவனோட என் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஒரு ஜேகே வந்து ஜீவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் என் குழந்தைங்க ஜீவனை அண்ணன் அக்செப்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அது மட்டும் உண்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த பாடியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு பாசம் நானாக தான் இருப்பேன் இந்த பாடி தான் லைஃப்பில் பெஸ்ட் பாடியாக இருக்கும் ஜிம் நினச்சிட்டு வாய்ஸ் ஓப்பன் பார்க்குறாங்க பார்த்தா 4 பேரும் ஃப்ரெண்ட் அடிக்கிறாங்க ஜேகே பக்கத்து ஜீவான் பக்கத்து ஜங்ஷன் அதுக்கு ஜங்கு நின்றுருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க அதை பார்த்துருக்காங்க மாமா கேக் கட் பண்ணுங்க இப்போ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறா சொல்கிறாங்க மாமா அங்கே பாருங்க கேண்டல்ஸ் ஊதிட்டு கேக் கட் பண்ணுங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜேகே ஜிம் வந்து அதை இப்படி ஊதிட்டு அந்த கேண்டல்ஸ்லாம் அணைச்சிட்டு கேக் கட் பண்ணுறாங்க கட் பண்ணி பார்க்குறாங்க இப்போ நம்ம பேபி தான் மாமா ஃபர்ஸ்ட் வந்து டேடாக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டேடாக்கு ஃபிட் பண்ணுங்க அப்புறம் அண்ணாக்கு அப்புறம் ஜங்ஷனுக்கு அப்புறம் எனக்கு அப்படி ஜங்குன்னு சொல்கிறான் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் மாமா ஃபர்ஸ்ட் டேடாக்கு விட்டுங்க சொல்கிறாங்க ஜிம் ஜேகே பார்க்குறாங்க ஃபிட் பண்ண சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஃபிட் பண்ண அப்படி சொல்கிறாங்க அப்புறம் ஜிம் எடுத்து கேக் எடுத்து கொடுக்குறாங்க இப்போ ஜேகே 6 months ஆஃப்டர் இன்னைக்கு தான் ஜிம் ஜேகே ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாங்க இப்போ ஜிம் அந்த கேக் ஒரு ஃபிட் பண்ணுறாங்க ஜேகே வாங்கிக்கிறாங்க இப்போ ஜிம் பக்கத்தில் இருக்க ஜீவானுக்கு அதுக்கப்புறம் ஜங்ஷனுக்கு ஜங்மனுக்கு சரி 3 பேருக்கும் ஃபிட் பண்ணி விடுறாங்க இப்போ நம்ம பேபி ஜிம் ரொம்ப ஹாப்பிட்டாங்க அம்மா ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூடா ஜிம் சொல்கிறாங்கன்னா அவருக்கு எப்படி நம்ப முடியல இந்த இருக்கிறது உண்மை தானா போய் தானே சொல்லி ஜேகே நம்ம ஜிம்மில் நம்ப முடியல இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க மாமா நாங்கள் வந்து இன்னும் கேக் கட் பண்ணி சாப்பிட போகிறோம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க இப்போ ஜேகே தான் போங்க 3 பேர் கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணி சாப்பிடுங்க சொல்கிறாங்க ஜேகான் சொல்கிறாங்க டேடா சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு ஷாக்கிங்காக இருக்குது நம்ம ஜேகான் ஜேகே பார்த்து டாடான்னு கூப்பிடுறது இப்போ தம்பிக்கு கேக் கட் பண்ணி கூட நீ கட் பண்ணி சாப்பிடுறது சரியா சொல்கிறாங்க இப்போ பேபிஸ் அண்ணாவா கேக் கட் பண்ணி அப்படி கூப்பிடுறாங்க இப்போ ஜிம்முக்கு பார்த்துருக்காங்க இப்போ ஜேகே ஜிம் ஹேண்ட் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாசல் கூட்டிட்டு போகிறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க அப்போ ஜங்க் கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு ரூமில் லாக் பண்ணுறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ ஜேகே ஜிம்மில் பின் பண்ணுறாங்க அந்த டோரோட வாலில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கு என்ன பண்ணுற சொல்கிறாங்க என்னடா நினைச்சேன் பற்றி கேட்குறாங்க அது சொல்லி என்ன நினைச்சேன்னு சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கா என்ன நடக்குதுன்னு புரியல அது சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே தான் சொல்கிறாங்க இருக்கட்டும் ஜங்கா அதான் சொல்கிறாங்க தேங்க்யூ அப்படி சொல்ல மாட்டியா கேட்குறாங்க ஏன்னா உன் லவுக்கு 2 சோன பாசனம் இல்லை ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உன் லவுக்கு 2 சோன பாசனம் இல்லை ஏன்னா எனக்குமே ட்ரூவாக இருந்துக்கான ட்ரூவாக இல்லை எல்லாம் சொல்கிறாங்க ஜெகே பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு தெரியும் தப்பு அடிக்க சொல்லிட்டு அதுக்காக அவங்க வருத்த மாட்டேன் ஓகேவா ஒரு தப்பு படிக்கிறாங்க எனக்கு உனக்கு மேலே கோவம் இருக்குது அந்த கோவம் இருக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பா சரியா அதுக்காக எந்த ஒரு ஸ்டூடெண்ட் விட்டு போட மாட்டான் ஜெகே சொல்கிறாங்க ஜங்குக்கு சொல்கிறேன் எனக்கு கோவம் வந்துச்சு 6 months அந்த கோவம் போகிறதுக்கு சரியா எனக்கு என்னால் உன்னை நான் ஹர்ட் பண்ணாக்க நான் என்ன ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு சரியா நீ சாப்பிடாம நான் சாப்பிடாம இருக்கேன் நீ அழுத நான் அழுறேன் ஏன்னு தெரியும் என் கண்ணு அப்படியே உனக்கு நீ உன் கண்ணை பார்த்துன்னு வச்சுக்கேன் என் கண்ணை கொட்டிட்டு இருக்கு என்னால் எனக்கு அந்த அளவுக்கு நான் துடிச்சு போகிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு கிரேஸை லவ் பண்ணுறேன்டா ஜெகே சொல்கிறாங்க ஜெகே பார்த்துட்டாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க ஆமாம் அந்த கிரேஸை லவ் பண்ணுறேன் உன்னோட வேலை நினச்சேன்னு வச்சுக்கேன் என்னைக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணி பேபிஸ் கூட்டி போயிருப்பேன் நீ வேணும் நீ எந்த நினச்சினாலும் மட்டும்தான் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ப்ராமிஸ் வாங்கிட்டு கூட்டிட்டு வந்து நீயும் அதே மாதிரி இருக்க இவன் ரெஸ்ட் ஆஃப் எவருக்கு இருக்குன்னு தெரியும் ஏன்னா நீ என் ஜிம்மில் ஆச்சு எனக்கு தெரியும் நீ பண்ண தப்பு என்ன ரொம்ப சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப அழகாக ஜிம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜேகே ஜிம் கண்டினியூ பண்ணுறாங்க அங்கே பாரு சொல்கிறாங்க நான் பண்ண தப்பு தான் ஜம்கா நான் பண்ண தப்பு தானே சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு அதை சொல்கிறதுக்கு தைரியம் நினைக்கலாம் ஏன் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு எப்படி ஜம்கா சொல்ல முடியும் ஏன்னா நம்ம அந்த ப்ரோ பண்ண ஜங்கா நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாமே தெரியும் ஆனால் தப்பு பண்ணிட்டேன் அது எப்படி சொல்ல போகிறேன் எப்படி சரி பண்ண போகிறேன் சொன்னால் நீ எவ்வளோ துடிச்சு போவேன் அதை நான் எப்படி பார்ப்பேன் ஏன்னா நான் டேவிட்டு பேச உனக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது நான் டே கூட இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்பில் போய் மிஸ்டேக் நடந்துக்குன்னு தெரிஞ்சாலும் என்ன ஆகும் எனக்கு ஒரு திருப்பி யோசிக்க கூட முடியுது ஜங்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படி சொல்ல போகிறேன் சொன்னால் எப்படி நான் அது ஒவ்வொரு தேவும் குற்றம் தான் எடுத்து போயிருப்பேன் தெரியுமா ஒவ்வொரு டேஸும் எனக்கு கில்டினஸில் எனக்குள்ளேயே நான் என்னையும் நான் வந்து சம்டைம்ஸ் ஷார்ட் பண்ணிப்பேன் நான் மறுபடியும் ஏன் பண்ணேன் அப்படியே அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு 2 years ஆகிடுச்சு எனக்கு நீ கேட்ட மேரேஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சொல்லி சொன்னேன் ஆனால் எனக்கு அது அந்த கில்டினஸ் எல்லாம் அதுக்கு 2 years தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படி என்கிட்ட ஒவ்வொரு டைம் பக்கத்தில் வரப்போ பயமாக இருக்கும் நான் சரிக்கும் சொல்லாமல் தோணும்
ஆனால் பயம் எனக்கு வந்து பிடிக்குமே ஜேகேவை என்னை விட்டு கொடுக்க முடியல. சேம் டைம் எனக்கு அந்த உண்மையை ஹைட் பண்ண ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே ஹைட் பண்ணது எல்லாரும் லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டாங்க. தப்பு தான், மன்னிச்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு இப்போ ஒன்றும் சொல்லுதா சொல்கிறாங்க ஜி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் மனசில் நான் சொல்கிறாங்க. ஜாங்கா இந்த கொஸ்டின் மட்டும் கேட்காது, எனக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சொல்கிறாங்க நான் தப்புன்னு தான் எதுவும் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு கேட்டல அன்னைக்கு இல்லை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை உண்மையாக இருந்தால் அது 6 இயர் எனக்கு உண்மையாக தான் சொல்லிட்டு அந்த பார்த்து உண்மையாக ஹார்ட் பண்ணி ஜம்கா. எனக்கு அவனுக்கு பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் ஆகி நான் தேவிட்டது பேச கூட விலகிட்டேன் ஜம்கா. 3 சார் நான் வந்து தலையிருந்தேன். எனக்கு நான் வந்துட்டு உனக்கு சொந்தமான பர்சன், எனக்கு சொந்தமான பர்சன், எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட வரும்போது பியூராக வரணும் ரீசனுக்காக நான் நிறைய விஷயம் பண்ணேன். சரியா அது புரியாது ஜம்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நான் நல்லா சொல்லி பார்த்து ஓகே நல்லா பண்ணிக்க சொல்லிட்டு எவனை உடம்பு நீ ஹட் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எதுக்கு அவங்க நீ ஹட் பண்ணிக்கிட்டே அவர் கேட்குறாங்க. ஜிமின் சில விஷயம் எடுத்துப்பாங்க. ஓகே அந்த மாதிரி லைஃப் நடந்தெல்லாம் வந்துட்டு அவர் பாடியை வந்துட்டு அவர் ஒரு மாதிரி ரெடி பண்ணிப்பாரு. எப்படினாக்கா அவர் டாக்டர்கிட்ட போயிட்டு பர்மனெண்ட்டாக அது ஸ்ட்ரெச் மார்க்கில் இருக்கக்கூடாது. ஜெக்கி பார்க்குறப்ப இப்போ சின்ன கூட ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி கூட வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஃபன் கல்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி சில விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவருக்காக பண்ணியிருப்பார் ஜெக்கிக்காக. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க நம்ம உடம்பு லவ் பண்ணடா சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா நம்ம லவ் பண்ணுற பாசம்க்கா அதனால் நம்ம எல்லாமே நம்ம டோட்டலாக அவங்களுக்குன்னு நினைக்கும் போது நீ எனக்கு நான் உனக்குன்னு இந்த போல் அப்படி ஒரு தப்பு பண்ணிக்க கூட இல்லை. நீ மனசை லவ் பண்ணுற எல்லாரும் நம்ம மனசை லவ் பண்ணுவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் நம்மளுக்கு ட்ரூவாக இல்லை சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. இல்லை என் ட்ரூவாக தான் இருந்திருக்கு. அங்கே இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் பார்த்து பேசி எல்லாமே நான் என்னை பார்த்து பயப்படுவேன். நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனால் சுச்சுவேஷனை தப்பு பண்ண வச்சிருக்கல சொல்கிறாங்க. எனக்கு அவன் அந்தளவுக்கு டிசர்வ் பாசன் தான் சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு தெரியும் ஏன்னா நீ அந்தளவுக்கு டிசர்வ் பாசன் அந்தளவுக்கு அவன் டிசர்வ் பாசன் அவனுக்காக எல்லாம் அவன் உயிரை கொடுக்க முடியும் இல்லையா நல்லா சொல்கிறாங்க. அப்படின்னு ஜம்கா சொல்கிறாங்க. உனக்கு என்ன அவன் லவ்வர் தான் கேட்குறாங்க. எனக்கு தெரியல ஜம்கா என்கிட்ட பார்க்குறது எனக்கு அவன் லவ்வில் வரல ஜம்கா. எனக்கு ஒன்றை பார்க்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் என்னை பார்த்து விதவன் என்னை பார்த்து ஐயோ விங் பண்ணது என்கிட்ட வந்து ஒரு மாதிரி லகலாக தான் கன்ஃபியூஸ் பண்ணாலும் எனக்கு பிடிச்சிருந்து ஜம்கா. நீ சாப்பிட்டாலும் பேசலாம். ஆனால் என்கிட்ட சாப்பிட்டாலும் பேசுவான். ஆனால் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சு என்னவோ தெரியல. என் டைமில் எனக்கு டே பிடிக்கும். அந்த டைமில் எனக்கு லவ் இல்லை ஜம்கா. அந்த டைம் வரைக்கும் அது அப்போ கூட யோசிச்சதே இல்லை. உன்னை லவ் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இல்லை. என்ன சொல்லி கேட்கணும்னு தோணுச்சு, என்ன சொல்லி பண்ணணும்னு தோணுச்சு ஜெயிக்கன்னு சொல்கிறாங்க. கேட்க பார்க்குறேன் சரி ஓகே பாஸ்ட் அதுக்காக இப்போ கேட்க மாட்டேன். சரி நம்ம மனசில் என்ன சொல்கிறாங்க ஜம்கா இப்போ நான் ஹாஸ்டாக சொல்கிறாங்க பாரு போய் சொல்ல சொல்கிறாங்க. எனக்கு எப்போவும் என் டேவை எப்படி பிடிக்கும் அப்படியே பிடிக்கும் ஜம்கா. சரி என் அத்தை பையனா எப்போவும் என் டேவை லவ் பண்ணுறது எல்லாமே எனக்கு எப்போவும் மனசில் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ஹஸ்பண்டாக ஒன்று மட்டும் தான் ஜம்கா பார்க்குறேன் சொல்கிறாங்க. நிச்சயமாக ஒரு ஹஸ்பண்டாக ஒன்று தான் பார்க்குறேன். வேறு மாதிரி நம்ம பார்த்து இல்லை. சரி அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் ஒரு செகண்ட் கூட உன்னை தாண்டி ஒரு பாசம் யோசிச்சு கூட பார்த்துல ஜம்கா. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டரும் இல்லை ஜம்கா. அது வளராங்க ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு ஜம்கா தப்பு பண்ணது நான் தானே சொல்கிறாங்க. இல்லை ஆனால் அந்த வருஷம் இன்னொரு தப்பு எடுக்கலாம். நான் அந்த வருஷம் கேட்டேன் அது ரொம்ப தப்பு 6 எனக்கு ட்ரூ வந்துருக்கேன் சொல்லிட்டு எனக்கு அது எப்படி கூட எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் போய் எனக்கு நம்ம லவ் பண்ணுறப்போ கிஸ் பண்ணி ஹாப்பியாக ரிசீவ் பண்ணேன் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் எப்போ அந்த ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பக்கத்தில் வரும்போது அவனுக்கு அப்படி ஒரு நர்வஸ் அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அப்படி நினச்சிட்டேன் நீ நர்வஸ் ஆகிற பயப்பட நினச்சிட்டு எனக்கு இண்டிபெண்ட் நினச்சி பயப்பட சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இப்போ புரியுது நீ ஒவ்வொரு டைம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பா ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க பிறக்கிறது முன்னாடி வரைக்கும் நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சாரி ஜம்கா எனக்கு தெரியும் நீ அப்படி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ரொம்ப பயந்து போனேன் துடிச்சு போனேன். எனக்கு இதில் ஆல்மோஸ்ட் 2 ஆகுது நான் ஹோல்ட் பண்ணுறப்போ. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஜீவன் அந்த ஹோல்ட் பண்ணுறப்போ நிறைய பயம்லாம் இருந்துச்சு. ஆனால் அது எனக்கு செகண்ட் பேபிஸ் அப்போ பயம் இல்லை. அது தப்பு தான். சரி அதெல்லாம் எப்படி ஜம்ப் கொண்டு சொல்ல முடியும் தப்பு தான் முடிச்சு சொல்கிறாங்க. பாரு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகே பாஸ்ட்டை விட்டு நம்ம பாஸ்ட் கேட்க விரும்பல. நம்ம 6 மந்த் பனிஷ்மெண்ட் ஓகே நல்லா உண்மை சொன்னாக்கா பனிஷ்மெண்ட் உனக்கு நான் கொடுக்கல நான் தான் எடுத்துருக்கேன் சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க அவன் பனிஷ்மெண்ட் நான் தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒன்று தள்ளி இருக்குது எனக்கு கஷ்டம்டா ஹெல்ல மாதிரி இருக்குடா அவன்கிட்ட பேச வரட்டு தள்ளி வச்சு பார்க்குறது எனக்கு ஹெல்ல மாதிரி இருக்குடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அன்றைக்கி ஒரு ஹேண்டை கட் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா வீடு நின்று மாதிரி இருந்துச்சு அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் பாலிட்ரிக்கு ஜிம் கேட்குறேன். நான் அப்படி கூட கேட்க மாட்டேன் ஏன் ஜம்கிட்ட பேசல அப்படின்னு கேட்க மாட்டேன். எனக்கு டிசர்வ் பாஸ் தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு என்னோட ஒரு பாசம் நம்ம ட்ரூவாக லவ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ட்ரூவாக இல்லாமல் ஒரு பாசம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தப்பு தான். சரியா அதில் யார் எப்படி வேணாலும் அதை நியாயப்படுத்த முடியாது. தப்பு தான் நான் பண்ணி தப்பு தான் ஜெம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. போதும் அது எப்படி சரியாக சொல்கிறாங்க. டே போதும் சொல்கிறாங்க. டே போதும் மனசில் என் அத்தை பையனா அவன் மேலே எனக்கு எப்பவும் பாசம் இருக்கும் ஜம்காலையும் சொல்ல மாட்டேன். ஆனால் வேறு அவன் நினச்சி ஜம்கான ஹஸ்பண்டாக பார்க்குறது ஒன்று மட்டும் தான் ஜெம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கவும் நம்புகிறாங்க. எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு புரியாமல் இல்லை. எனக்கு இது வரைக்கும் ஒன்று பனிஷ் பண்ணுறது போதும் தோணுதுக்கப்புறம் என்னால் தள்ளி வச்சிருக்க பார்க்க முடியல. சரியா என் ஒய்ஃபோட கஷ்டப்படுறது பார்க்க முடியல. என்னை எல்லாருமே ஒரு படத்தில் லைஃப்பில் தப்பான தான் செய்வாங்க. இது கொஞ்சம் பெரிய தப்பு தானே சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொல்லிதான் சொல்கிறாங்க. எல்லாரும் லைஃப் ஸ்பாயிலாக நினச்சி ஜம்கா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. நீ பற்றி குழந்தை தானே அவனை எப்படி விட்டு வந்தா கேட்குறாங்க. அது இதே தான் சொன்னேன் நான் பார்த்துக்கிறேன் எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு சொன்னேன்னா அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜம் பார்க்குறாங்க. ஜம்கா நீ ஜீவானா சொல்கிறாங்க. அவன் என் பையன் சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. அவன் என் பையன் ஓகேவா அவனோட பாடி ப்ரெசன்ட் தான் அதுதான் அது அவன் தான் ஓகேவா அவனை தான் உனக்கு பாடி கிஃப்ட் கொடுக்குறேன்.
என்னோட பையனா, நம்மளோட பையனா, நம்ம குழந்தையோட அண்ணனா, அவன் வந்துட்டு 9 மாதம் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நம்ம கூட இருப்பான். அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஆமாம், நீ சஃபர் ஆகுது அவனால தானே சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம், நீ சஃபர் ஆகுது அவனால தானே. பிஃபோர் டே நடந்துட்டு இருக்கும், எவ்ரி டைம் நைட்டில் தூங்காம நடந்துட்டு இருக்கு. அது ரீசன் ஜெகா தானே சொல்கிறாங்க. அவள் இந்த தப்பு பண்ண ஜங்கா சொல்லி எனக்கு தெரியும். குழந்தை சரியாக ஸ்டார்டிங்கில் நான் கூட அவங்க கோவப்பட்டேன். ஏன்னா எனக்கு நான் என்னோட ஒய்ஃபும் இருக்கும்போது என்னோட ஒய்ஃபை நீ என் குழந்தை கூட நீ அம்மா தான் நினச்சி அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அம்மாவா இருக்கா செகண்ட் நான் வந்து பாவம் அவன் எதுவும் பண்ணாத பாவம் இவன் என்கிட்ட கேட்டான். அங்கே வந்துட்டு நான் ஆஃபன் போயிட்டேன், நீங்கள் வந்துட்டு அம்மா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன பையன் பேசுகிற கூட நான் வந்துட்டு கோவத்ததுனால நான் கூட அவனை மறைச்சிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு எனக்கு இப்போ இந்த 6 months சஃபர் ஆகிற பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அந்த யோசிக்க திறமை ஜீவனை பார்த்து தான் நீ வண்டி ப்ரேயர் பண்ணாத கேட்டு லிசன் பண்ண சொல்கிறாங்க. ஜங்காஸ்ட் நான் லிசன் பண்ணேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்குது, அது என் ஜீவன் ஹாப்பியாக இருக்க மட்டும் தான். எனக்கு என்னோட குழந்தைகளுக்குள்ள வந்து நான் அம்மாவாக இருக்கேன், என் குழந்தைக்கு இப்போ அம்மா உள்ள அப்பா உள்ளதாச்சுன்னு பார்த்துக்கும் கடவுளை சொல்லி ப்ரேயர் பண்ணேன். அதை பார்க்குறப்ப எனக்கு அன்னைக்கு மனசு நோக்கிட்டு சரியா அப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நீ யாரும் நினச்சி ஒரு பண்ணுற சொல்லிட்டு சங்கரி சொல்கிறாங்க. இல்லை நீ தேவை நினைக்கிறேன்னு தெரியும், இருந்தாலும் எனக்குள்ள ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு அவன் நினச்சி உயங்குறப்பவும் அவன் நினச்சிட்டு ஒரு கஷ்டப்படுறப்போ என்னை பார்த்துட்டு கூட சரியா லைஃப் லாமும் இருக்கு, அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்த மாதிரி ஆகிடும். நீ ஒரு தப்பு நினைக்கணும்னு சொல்ல மாட்டேன் சரியா, அவனுக்கு ஒன்று எனக்கு தப்பாக மன்னிச்சு உங்களோட வாழணும் அப்படின்னாக்கா நான் அவனை லைஃப் விட்டு அனுப்பிடணும். இது ரெண்டுமே பண்ணாமல் நான் கூட வச்சுக்கணும் ஹார்ட் பண்ணிட்டு பண்ண தப்பை சொல்லி காமிச்சு வச்சுக்கேன். அந்த லைஃப் அது மீனிங்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும் சரியா. ஒன்று மறக்கணும் இல்லைனாக்கா மன்னிக்கணும், ரெண்டுமே இல்லைனாக்கா நம்மளால வந்து லைஃப் வாழ முடியாது. நான் உன்னை பண்ண தப்பாக மன்னிக்கிறேன். எனக்கு என் ஒய்ஃப் இல்லை, எனக்கு நிறைய லவ் காரை கொடுத்துருக்கு, நான் சொல்கிறத பண்ணியிருக்கேன். அவன் வீட்டில் எப்படி வளர்ந்த ஒரு பையனுக்கு தெரியும். அம்மா உனக்கு குழந்தை கொஞ்சிட்டு இருப்பாங்க, உன் அப்பா உனக்கு அது லவ்லாம் கொடுப்பாரு, இவன் உன் டே கூட ரொம்ப அழகாக பார்த்துப்பான், அவன் ஃபேமிலி அழகாக பார்த்துக்குவான். என்ன பார்த்து பயப்படுவேன். என்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க, போட்டா ஜங்கா நீ பர்மிஷன் தரியா சொல்லி என்கிட்ட கேட்பேன். ஒரு வாய்ஃப் எனக்கு அவ்வளோ பாசம் லவ் கேர் கொடுத்துருக்கேன். இவன் நாங்கள் டிஸ்டாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ ஃபாரினே போனேன். அங்கே போன இடத்துல சில விஷயம் நடந்துருக்கு சரியா. சம்டைம்ஸ் ஃபீலிங்ஸ் சில பேர் மேலே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எனக்கு நம்ம ரொம்ப லவ் கேர் காமிக்கிறப்போ அப்படி இருக்கலாம். வந்து சொல்கிறாங்க தப்பு இல்லை ஜங்கா, தப்பு தான் சரியா, தப்பு தான் புரியுது. எனக்கு நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து மைண்ட் வந்து அவ்வளோ சேஞ்ச் பண்ணக்கூடாது. எனக்கு நம்ம லவ்வில் ஸ்ட்ராங்காக எந்த அளவுக்கு இருக்குமோ அது எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி, எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணி இதை நம்ம பேசாமல் கூட இருக்கலாம், பார்க்காம கூட இருக்கலாம். ஆனால் ஃபீலிங்ஸ் வந்து அவங்க ஒருத்தவங்க மேலே மட்டும் தான் நமக்கு இருக்குமே தவிர இவங்க பக்கத்தில் இல்லை இவங்க அங்கே இருக்காங்க அப்படி தான் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஜிமின் பண்ண விஷயம் தப்பு தான். எனக்கு சுச்சுவேஷன்லாம் அவங்க அப்படி இருந்தாலுமே அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க மேலே ஃபால் ஆனது அது ஃபீலிங்ஸ்லேயே நார்மல் ஹியூமன் தானே என்ன பண்ண முடியும். ஆனால் ஃபீலிங்ஸ் ஃபால் ஆனது தப்பு. எனக்கு ஜேகே அவருக்காக வெயிட் பண்ணும்போது அதுக்கு மனசை யோசிச்சிருக்கணும். அது ஒரு டைம் அவர் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணிருக்கலாம், அட்லீஸ்ட் பேசுறது மோன் கூட பண்ணிருக்கலாம். அது எதுவுமே பண்ணாமல் ஒரு பேபி ஃபார்ம் ஆனதுனால நிறைய விஷயம் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் மனசால ஜேகேவை என்றைக்குமே ஒரு அச்சீவ் பண்ணி நினச்சது கிடையாது. அந்த இடத்துல ப்ளஸ் பாயிண்ட் தான் அது. அதனால தான் அவர் என்றைக்கு ஜேகே ஹீட் பண்ணணும், ஜேகே ஹார்ட் பண்ணணும், ஜேகே போது கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு கூட நினச்சதே கிடையாது. எனக்கு எப்பவும் ஜேகே எப்படி இருக்காரு அப்படியே ஒரு பிடிச்சிருக்கும். எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க ஜேகே உனக்கு வேணாம், ஜேகே மேட்ரா சொல்லிட்டு ஜேகோட ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மில் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவன் ட்ரூவாக இருக்கா, எனக்கு அது பிடிச்சிருக்கு, ஏன் அப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஜிம் நினச்சிருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜேகேக்கு தெரியும் ஜிம் இந்த மாதிரி கரெக்ட் சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க பாரு, இதுக்கப்புறம் சஃபர் ஆகுதுன்னு பார்க்க முடியாது ஓகேவா. என் ஒய்ஃப் எப்போவுமே நான் என் குழந்தைய பார்த்துருக்கேன், என் குழந்தை சஃபர் ஆகுதுன்னு பார்க்க முடியாது ஓகேவா. அன்றைக்கிட்டே வந்துட்டு நான் அவனை வந்துட்டு உன்னை ஸ்லாப் பண்ணணும், உனக்கு அவனை வந்து கூட எனக்கு ப்ரெஸ் பண்ணுற கோவத்தில் ஆனால் என்னை புஷ் பண்ணி விட்டான். எனக்கு தப்பு பண்ணுற யாரோ அந்த மாதிரி எனக்கு அவனை தெரியும் ஒரு தப்பை வந்து வேறு இன்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படி அக்கா வந்து அஃபைட் பண்ண மாட்டாங்க. அவன் ஒய்ஃப் வந்து கூட அவன் ஒய்ஃப் ஸ்லாப் பண்ண எனக்கு அவனுக்கு தப்பாக பேசான்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு சரி. எனக்கு ரெண்டு பேருமே அந்த பியூர் லவ் வந்து உங்களுக்குள்ள ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்குது. ஆனால் சில விஷயம் தப்பு நடந்திருக்கிற ரீசனுக்காகலாம் உங்களுக்கு தப்பாக ப்ளேம் பண்ண மாட்டேன் ஓகேவா. சேம் டைம் எங்களோட லைஃப் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த ரீசனால அவங்க பிரிச்சிருக்கோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல ஜங்கா சொல்கிறாங்க. நான் வந்து உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. நானும் ஜேகோப் தான் சேர்ந்து பிளான் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கிட்டே ஒன்று பார்க்குறப்போ இல்லை ஜேகோப் ஒன்று பார்க்குறப்போ என் 2 பேருக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீல் ஆகிருக்கும் சரியா. எனக்கு எங்கள் 2 பேருக்கு சொந்தமான பாசம் நீங்கள் தப்பான இன்ட்ரெஸ்ட் பார்க்க எனக்கு புரியுது, எங்கள் 2 பேருக்கு புரிஞ்சிச்சு. அப்படின்னு கூட உங்களை வந்துட்டு ஒன்றா பார்க்குறப்ப எங்களுக்கு அது கில்ட்டியாக இருக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாங்கள் தான் தேவை உங்கள் லைஃப்பில் ஒன்றை மட்டும் அப்படி இல்லை ஜம் காசு வச்சாங்களா சம்டைம் உங்களுக்கு தோணும் ஓகே. அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு காமெண்டாக எனக்கு பிடிச்ச ஓகேவா. ஏன்னா நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்கணும், நான் வந்துட்டு இவங்க கூட பேபிஸ் கூட ஹாப்பியாக இருக்கும். சேம் ஜேஹோப்க்கு அவங்க பேபிஸ் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிட்டா அதுக்காக தான் நாங்கள் பிரிச்சோம் ஓகேவா. ஜேகே சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க சொக்கி ஜம் காசு கோவல எனக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்செக்யூராக இருக்கும் ஹார்ட்டாக இருக்கும் யாருக்காவது அப்படி தான் இருக்கும். எனக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் புரிஞ்சு முடிச்சாங்கக்கா. நான் இன்னைக்கு தப்பாக நினைக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது ஜெகே பார்க்குறது நிஜமாக தப்பாக நினைக்க மாட்டேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அதே மாதிரி ஜேஹோப் ஹாப்பியாக இருக்கணும் ஓகே. நாங்கள் பண்ண தப்புனால நீங்கள் சஃபர் ஆகக்கூடாது, நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாத 2 பேரும் ஏஞ்சல்ஸ் ஓகேவா. நாங்கள் பண்ணி மிஸ்டேக் நல்லா சொல்கிறாங்க, நீங்களும் ஏஞ்சல்ஸ் தான் ஓகே. நாங்கள் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு அத்தை பையன்
தன்னோட மாமா பையன் வீட்டுக்கு மாதிரி கஷ்டப்படுறான், அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் மற்றவங்கள்ட்ட கூட எதிர்பார்க்காம ஒரு டோனர் கிடைப்பாங்க நினச்சி வெயிட் பண்ணாமல் தன்னோடய கொடுக்கணும்னு நினைக்கிறான், தன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு பாசம் சேம்லியும் அப்படிதான். அவன் வந்து கஷ்டப்படுறான், அவன் சஃபர் ஆகிறத பார்க்க முடியாமல் நீ ஒன்றே கொடுத்துருக்க சரியா, எனக்கு அப்போ அது புரியல, இப்போ புரிஞ்சிக்க முடியாது தப்புதுன்னு சொல்ல சரியா. நம்ம வந்துட்டு அந்த டைமில் தப்பாக கூட தப்பாக இருந்திருக்கு, ஆனாலும் அதை வந்து வேறு பண்ணல அப்படி இருக்கு சொல்கிறாங்க. சுச்சுவேஷன் அவங்க பண்ண வச்சுது, இல்லைனாக்கா நீங்கள் தப்பு பண்ணிக்க மாட்டேன், என்றைக்குமே உங்கள்கிட்ட க்ளோஸாகவே இருந்தால் கூட அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன், நீ வந்துட்டு இன்னும் மனசில் நினச்சிட்டு இருப்பா. சுச்சுவேஷன் பண்ண ஒரு தப்பு நல்லா ஒரு குழந்தை வந்து எமோஷனலாக சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணிட்டேன், ஓகேவா, அந்த ரீசனால தான் இவ்வளோ தூரம் எடுத்துருப்பா. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப அழுகுது. ஜிம்மி 6 மந்த் ஆஃப்டர் ஜெக்கி ஹக் பண்ணுறாங்க. ஜெக்கி ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. உண்மையை சொல்லவா, நீ தப்பே பண்ணால் கூட நீ வெறுக்க முடியலடா. ஜெக்கி சொல்கிறாங்க காசு நீ தப்பே பண்ண கூட வெறுக்க முடியலடா, ஏன்னா இது வரைக்கும் நான் ஹார்ட் ஆகணும்னு இந்த விஷயத்தை பண்ணதே இல்லைடா. நான் வந்துட்டு ஒன்று மிரட்டினா கூட அப்படியே கேட்டு போயிருந்தா சொல்லலாம், அப்படியே அழகாக பண்ணுவது. அப்படி எனக்கு எத்தனை காய் கூட சொல்லுவேன், என்னோட மிரட்டுறேன், என்னோட பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பானே, அவன் வளர்ந்துக்குது அப்படி என்னோட மிரட்டுற சொல்லிட்டு நான் சொல்லுவேன் கேட்பான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் லவ்டா செய்ய ஒரு டைம் கூட நான் ஹார்ட் பண்ணி நினச்சது இல்லை. நான் அவனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு எதுக்காக தெரியுமா, ஏன்னா உன்னை வந்துட்டு அவர் பேசுகிறாங்க ஸ்கூலில், ஆனால் நீ எனக்கு ஓகே சொன்ன செகண்ட் உன் டேவி மேலே பாசமாக இருந்தக்குள்ள நீ வந்துட்டு எனக்கு ஏன் மேலே பாசமாக இருந்த, எனக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்கும், பசுவாகவும் இருக்கும். என் வந்து இந்த அளவுக்கு எவ்வளோ லவ் பண்ணுறேன் நான் சொல்லிட்டு கேட்குறான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை, உன் மேலே அவ்வளோ லவ் அவ்வளோ கேர் எல்லாமே இருந்துச்சு. அதனால ஓகே வந்து 6 மந்த் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு நான் இதுக்கு ஒரு செகண்ட் உன்ன நேரத்தில் உங்களை சேம் டைம் உங்களை ஹாப்பினஸை கொடுக்கணும். நான் ஜங்ஷன் என்கிட்ட பேசிட்டேன் தெரியாது சொல்கிறாங்க, ஜங்காசில் பேசிட்டேன், நான் ஜங்ஷன் என்கிட்ட பேசிட்டேன். நான் கேட்டேன் அம்மா ஹாப்பியாக இருக்குமா இல்லை சேடாக இருக்குமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட போய் சொன்னாங்க அம்மா இங்கே வந்து அம்மா சேடாகவே இருக்காங்க, அம்மா ப்ளே பண்ணுறாங்க, ஆனால் ரியலாக ஸ்மைல் பண்ண மாட்டாங்க, பேபிஸை ஃபீல் பண்ணிட்டாங்க, எல்லாமே அடிச்சாங்க, ஏன் இது மாதிரி பண்ணுறதுனால அம்மா சேடாகிறாங்க, நீ தான் காரணம் சரி அடிச்சாங்க, நீ ஹார்ட் பண்ண அம்மாவா சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கேட்டேன் உங்கள் அம்மாவுக்கு ஒரு பாசம் ரொம்ப பிடிக்கும், நம்ம 3 பேரோட ஒரு பாசம் பிடிக்கும் நான் சொன்னேன். அது யாருன்னு அவங்க கேட்டாங்க, அது ஜீவான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கோவப்பட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் அவங்களுக்கு புரியுற மாதிரி அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை ஜீவான் தான் சம் சிச்சுவேஷனாக பிறந்திருக்காங்க, அப்படி அவங்களுக்கு சொல்ல புரிய மாதிரி சொல்ல வச்சுன்னா சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அம்மா ஹாப்பியாக இருக்குனாக்கா ஜீவான் என்ன நம்ம கூட இருக்குமான்னு சொல்லி கேட்டேன். நான் ஆமான்னு சொன்னேன். அவங்க கண்ணாவா எனக்கு என்னோட பையனா அந்த வீட்டில் அவங்க இருப்பா, அவங்களுக்கு ஓகேவா, அம்மா ஹாப்பியாக இருக்குன்னு பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவங்க 2 பேரும் நடப்போங்க நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அண்ணாவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2 டேஸ் பிஃபோர் அந்த பேபிஸ்கிட்ட பேசினேன். அது ஸ்கூல் போய் விட்டு வரும்போது பிக் பண்ணது பார்க் கூட்டிகிட்டு போய் சொன்னேன். ஸ்டார்டிங்கில் மட்டும் போய் சொன்னாங்க இல்லை எங்கள் மாமா எங்களுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு தான் சொன்னேன். உங்கள் மாமாவோட ஹாப்பினஸ் ஜீவன் தான். அவங்க 3 பேருமே ஒரே மாதிரி பாசம் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க அண்ணாவை பார்க்கணும் இருக்கிறதுனால நான் மாதிரி ப்ராமிஸ் கேட்டேன். ரொம்ப சஃபர் ஆகிறா இப்படியே இருந்தாக்கா அம்மாவுக்கு எதுவும் ஆகிடுன்னு சொல்லும்போது அவங்க பயந்து போயிட்டாங்க. இல்லை அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ப்ளீஸ் டா, நான் எங்கள் அண்ணாவை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங் வந்து கோவப்பட்டாங்க. எவ்வளோ பசு வந்தாங்க. இப்போ கூட எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் உங்களோட ஹாப்பினஸ்க்காக நீ இப்படி இருக்கிறதுனால அவங்கள தான் பார்க்க முடியல, அதனால தான் அவங்களுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஜீவான் சொல்லிட்டு செக்கி சொல்கிறாங்க ஜங்கா நீ சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஜீனாங்கிட்ட பேசணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஜீனாங்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் ஜீவனுக்கு யார் கூட ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அவங்க டே கூட தான் பிடிக்குமா இல்லை ஜிமின் கூட பிடிக்குமான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஜிமின் தான். டே அவனுக்கு பாசம் இருக்குது அப்பான்னு சொல்லிட்டு, ஆனால் 9 இயர்ஸ் அவங்க கூட இருந்திருக்கா, ஆனால் அவனுக்கு அதிக பாசம் ஜிமின் மேலே இருக்குது. எனக்கு ஜிம் வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு அம்மான்னு தெரியுமா பிடிச்சிருக்கு, அம்மான்னு தெரியுமா அவனுக்கு ஜிம்முக்கு மேலே அவனுக்கு ஒரு பாசம் வந்துருக்கு. அவனுக்கு லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்த்துருக்கான். தன்னோட ஏஞ்சல் தான் அம்மான்னு தெரியுறப்போ அவனால் விட்டு கொடுக்க முடியல. அவனுக்கு தான் ரொம்ப அம்மா ஒரு பாசம் அதிகமாக இருக்குது. அவன் கூட இருக்க ரொம்ப ஆசை எங்கிருக்கு அப்படிருந்து கூட உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா தன்னோட அம்மாவை. எனக்கு அம்மாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ஹாப்பியாக சொல்லிட்டு அவங்க சின்ன குழந்தை அவளை மெச்சூராக யோசிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிப்பாரு. அப்புறம் ஜேக்கி முடிவு பண்ணிருப்பாங்க. ஜேக்கி டேரக்டாக போயிருப்பாங்க. ஜீவான் ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அப்போ ஜேக்கி வீட்டில் பார்த்ததும் ஜீவானுக்கு ஒரு மாதிரி பயம் வந்திருக்கும். ஜீவான் தள்ளி போயிருப்பான், நீ பயந்துருப்பான். இப்போ ஜேக்கி தான் கிட்ட வாசல் கூப்பிட்றாங்க. அங்கிள் சொல்கிறாங்க கிட்ட வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜேக்கி ஜீவான் கிட்ட போகிறான். அங்கிள் சொல்கிறாங்க நம்பிச்சு இப்போ ரெட்டையோட அப்பா உட்காந்துருக்காங்க. உனக்கு ஒரு அம்மா பார்க்கணுமா கேட்குறாங்க. ஜீவான் பார்க்குறேன். அம்மா நல்லா இருக்காங்களா, ஜங்ஷன் நல்லா இருக்காங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜீவான் கேட்டுருப்பான். அப்போ ஜெக்கி குடும்பம் ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஃபீலாக இருக்கும். எனக்கு ஒரு குழந்தை பேர் குழந்தை அது எவ்வளோ அழகாக கேட்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, தம்பி எப்படி இருக்காங்க, எனக்கா ஜிமின் மட்டும் தான் அவங்க அம்மா. ஆனால் அப்படின்னு கூட தன்னோட அம்மாவுக்கு பிறந்த குழந்தை தன்னோட தம்பி தான், தன்னோட அம்மாவோட ஹஸ்பண்ட் தனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படினாக்கா அப்பாவை கூப்பிட்டுருக்க மாட்டான்னு கேட்டுருப்பான். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஜெக்கி ஒரு மாதிரி இருக்கும். ஜெக்கி டக்குனு ஹக் பண்ணிருப்பாரு. என்ன தெரியல ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீலாக இருக்கும். ஜிம் அழுதுருப்பாரு. குழந்தை பியாவது அது விட்டு கொடுக்குது, நீ அவங்க வந்து அம்மா கூட இருந்து டாடா கூட இருங்க, அம்மா நம்ம தம்பி கூட இருங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்குறோம். அந்த ஜிம்மில் சொல்லி அழுதுருப்பாரு. அவங்களோட வீட்டோட பூஜை ரூமில் அதை நம்ம ஜெக்கி லிசன் பண்ணியிருப்பாரு நைட் டைமில். அதை நம்ம ஜெக்கி நினச்சி பார்க்குறாங்க. அவங்க நினைக்கிறது கரெக்டாக இல்லை, அவங்க குழந்தை எந்த ஒரு தப்பும் பண்ணல, அதுவும் அவங்க வந்து எந்த விட்டு கொடுக்குறாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணப்பா வந்து இந்த உலகத்துக்கு அவங்க வந்தது தவிர வேறு எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஒரு பக்கம் டே கூட வந்திருப்பான். ஆனால் ஜெயப்பு இந்த உண்மையை கண்டுபிடிச்சி ரொம்ப பெரிய வந்து பண்ணிட்டாங்க. அப்போ குழந்தை எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டப்படுது. அப்பா அம்மா எந்த ஒரு அனாதையாக இருக்குது, அது ரொம்ப பெரிய தப்பு. ஒன்று டேக் தரப்பும் இல்லை எங்கே தரப்பு, ஏன்னா 2 பேரும் கூட சேர்ந்துருக்க முடியாதுல்ல. சில புரியுது இல்லை அவங்க டேட் இருக்கணும் இல்லை ஜிம்மில் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு உன் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க.
அங்கிள் சொல்கிறேன் உன் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகேவா, அவனுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சூழ்நிலை ஒரு உருவ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான் சரியா, அவன் கஷ்டப்படுறான். தயவு செஞ்சு நீ என் கூட வா சரியா சொல்கிறாங்க. இன்னும் அங்கிள் சொல்கிறாங்க நீ என் கூட வந்து ஆகணும் ஓகே, உன் அம்மா ஹாப்பியாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க. அம்மா வந்துட்டு நீங்கள் ஜங்ஷன் ஜங்ஷன் தான் ஹாப்பியாக இருப்பாங்க சொல்கிறாங்க. உன் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஓகே, உனக்கு புரியாது சொல்கிறாங்க. ஜெய்வனுக்கும் தெரியும் இந்த அம்மாவோட மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது நான் வந்தால் ஜங்ஷன் எங்களுக்கு பிடிக்காது, அவங்க சின்ன பசங்கள்ல அவங்க ஹார்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ நீ கூட பெரிய பையன் நான் கேட்குறாங்க. நான் பெரிய பையன் தானே தம்பிங்களோட சொல்கிறேன் 4 years பெரிய பையன் தானே வான்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு நான் தான் கூட்டிட்டு போகிறதுக்கு சரியா, நான் தான் நம்மகிட்ட கேட்டேன் நீ வந்துட்டு வந்து பார்க்கக்கூடாது சொல்லிட்டு உன்னோட அப்பாவையும் ஒன்றும் பார்க்கக்கூடாது நான் தான் சொன்னேன் ஓகே, இப்போ நானே கூட்டிகிட்டு போகிறேன் சரியா, நானே உன்னை கூட்டிகிட்டு போய்ட்டு ஜிம்மிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிம்மிலுக்கு பாடி வரப்போகுது நாளைக்கு பாடி இன்னைக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி வந்து இப்போ 2 days ரிசர்ச் ட்ரிப்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிருப்பாரு. ஊருக்கு வேற ஒரு கண்ட்ரி போகணும்னு சொல்லியிருப்பாரு. எந்த கண்ட்ரியும் சொல்லிக்க மாட்டாரு, ஜிம்மி கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேசுறதுக்கு இல்லை எதுவும் இல்லையா, பேசுறது இல்லை. அதனால இப்போ நம்ம ஜெகன் பார்க்குறான். அம்மா ஓகேவா அம்மா நல்லா இருக்காங்களா பேபி கேட்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறவங்க அவனுக்கு அவங்க அம்மா மேலே எவ்வளோ பாசம் ஏற்காதுன்னு சொல்லிட்டு உன் அம்மா நல்லா இருக்கா ஓகே நீ வந்து பாரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவ்வளோ அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸாக சொல்லுவாங்க கேட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிடும் அங்கே சுகராக இருக்காங்க, சுகர் ஒயின்னு நம்ம ஜின்னு டேவோட பேர செஞ்சுருக்காங்க. கிராண்ட் ஃபர்ஸ்ட் வேறு கூப்பிட்றாங்க பார்க்குறாங்க பாரு 2 ஜேகே அங்கிள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க இல்லை அது சொல்கிறாங்க. அங்கே சரி நான் சொல்கிறோம் ஜேகே அங்கிள் இருக்காங்க கூட்டிகிட்டு போய் நினைக்கிறாங்க. சரி உன் அம்மா ரொம்ப சஃபராகிறவங்க அவனை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறான், அவங்களால அப்படி பார்க்க முடியல. சரி உன் அம்மா அழுதான் அவங்களால பார்க்க முடியலையா, அதனால உன்னோட தம்பிகளும் ஓகே சொல்லிட்டாங்க நான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவனோட தம்பி ஓகே சொல்லிட்டாங்க ஓகேவா, நீ என்னதான் கூட இருந்தாலும் உனக்கு ஹாப்பினஸ் உங்கள் அம்மா தான் ஓகேவா, உன் அம்மா வந்து ஹாப்பியாக இருப்பா, நீ இப்படி கஷ்டப்பட்டு பார்க்க முடியல. உன்னை ஜேகே கூட கூப்பிட்றாங்களா போயிட்டு விளையா கேட்குறாங்க. சின்ன அது சொல்கிறாங்க பாரு இதுக்கப்புறம் நீ வந்து அம்மா கொடுத்துட்டு சரி அம்மா கொடுத்துட்டு இருக்க பிறகு அம்மா கூட வளர போகிற சரியா புரிஞ்சுக்கோ, அம்மா கொடுத்து ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பானா அம்மா சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப ஹாப்பி ஓகே, அம்மா கண்டிப்பாக உன்னை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது சரியா அவங்க அப்பா சர்ப்ரைஸாக கூட்டிட்டு போகிறாங்க. நம்மளோட பாடிக்கு சொல்கிறாங்க அம்மாவோட பாடி நாளைக்கு வரப்போகுது சொல்கிறாங்க. ஆமாம் அம்மாவோட பாடியே நாளைக்கு வரப்போகுதியா, நீ போனிச்சுக்க கண்டிப்பாக அம்மா சர்ப்ரைஸ் ஆடுவாங்க, நீ ஹாப்பியாக இருப்பா சரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்கிறாங்க பாரு அங்கே எல்லாருக்கும் ஓகே தான் ஓகே, ஜங்கு அங்கிளுக்கும் ஓகே தான், ஜங்ஷன் ஜங்குக்கும் ஓகே தான், நீ போறியா சொல்கிறாங்க. நிச்சயமா நீ போயிட்டு உங்கள் அம்மா எவ்வளோ மிஸ் பண்ணி தெரியும் 6 months எவ்வளோ சஃபராகுன்னு தெரியும், என்னதான் நாங்கள் கொடுத்தா அலையில கொடுத்தாலும் எவ்வளோ ஹார்ட்டாக இருந்து தெரியும் ஓகேவா. நானே எத்தனை நினச்சிருக்கேன் ஒரு டைம் வந்து ஜெக்கி வந்து அலோ பண்ணக்கூடாது பார்க்குறதுக்காக அலோ பண்ணக்கூடாது நினச்சி, ஆனால் இன்றைக்கி அவங்க கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்காங்க ஓகே உங்க கூட வச்சுக்க நினைக்கிறாங்க. போறியா சொல்கிறாங்க. நிச்சயமா ஓகே ஜென்மா சொல்லிட்டு நம்ம சரியா நீ போய்ட்டு அம்மா கூட ஹாப்பியாக இருக்கணும் சரியா, அம்மா ஒன்றையும் உன்னோட தம்பிகளையும் ஒரே மாதிரி லவ் பண்ணுறேன் சரியா, நீங்கள் கூட ஹார்ட்டாக முடியும் கண்டிப்பாக அம்மா உங்களை 3 பேர் பத்திரம் பார்த்துப்பா, நீங்களும் உங்கள் அம்மாவும் பத்திரம் பார்த்துக்கோங்க ஜென்னு சொல்கிறாங்க. நிச்சயமா சரியா உங்க பாரு திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு உங்க அப்பா தான் அவங்களோட ஜங்க் அப்பா தான் பேக் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஓகேவா நாங்கள் போய் பேசிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆக சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க பாரு உனக்கு ஸ்கூல்லாம் பேசாச்சு ஓகேவா, அங்கே நீ அங்கே போய் ஜாயின் பண்ண ஓகேவா, அங்கே போய் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க உன் அம்மாவும் அப்பாவும் அப்போ சொல்கிறாங்க. உனக்கு என்ன சொல்ல தெரியல நம்ம ஜின்பா நிச்சயமாக வச்சுருக்காங்க சுகா கிராண்ட்பா சொல்கிறாங்க. சுகா கிட்ட பாரு நீ ஹாப்பியாக இருப்பா சரியா சொல்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க பாரு அப்பா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பா, நீ வந்து அம்மா கூட இருக்க பிறந்த கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பான், நீ மதனம் போயிட்டு சொல்கிறாங்க. ஒயினுக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க ஒயின் பார்க்குறாங்க மதனம் போயிட்டு தங்கம் சொல்கிறாங்க. பட்டியோட அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்ல அவன் எவ்வளோ ஃபீல் பண்ண மிஸ் பண்ண அம்மாவை உன் அம்மா போய் பார்க்குறியா சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க மிஸ் பண்ணி தெரியும் ஓகே நாங்கள் கண்டிப்பாக அப்போ போது பார்க்குறோம் ஓகே அப்படின்ற மட்டும் நாங்கள் வருவோம் கண்டிப்பாக பார்ப்போம், இப்போதைக்கு அப்பா கூட போக சொல்கிறாங்க. இப்போ ஜீவன் பார்க்குறான் நிச்சயமாக உங்க கூட சொல்கிறாங்க உங்களை நிச்சயமாக கூட்டிகிட்டு போகிறோம் பாஸ் ஜேக்கி கூப்பிட்றாங்க. இப்போ பேபி ஓகே சொல்லிட்டு போயிடலாம், பேபிக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி இப்போ நான் லக்கேஜ் எடுத்து ஜேக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பேபி தான் ஏர்போர்ட் நின்றுருக்கு எல்லாரையும் பார்க்குது. பாய் சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. பாய் சொல்கிறாங்க இப்போ சின்ன இந்த பேபியில் ஓடி சின்ன ஹக் பண்ணிக்குது. சின்ன தேங்க்யூ சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல ஒன் டே ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் உங்கள் அம்மா பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் நடக்க போது சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறீங்க செல்வன் எப்போவுமே ட்ரூவான பாசனுக்கு பியூர் இன்னசென்ட் ஹார்ட் பாசனுக்கு கண்டிப்பாக நடக்க கொஞ்சம் டேஸ் நம்ம கஷ்டப்படுவோம், ஆனால் அந்த கஷ்டம் கொஞ்சம் டேஸ் தான் ஓகே கவர்மெண்ட் இல்லை சொல்கிறாங்க. அம்மா இப்போவும் எனக்கு பையன் ஏஞ்சல் தான் ஓகேவா, எந்த தப்பு மனசரி பண்ணல, அவங்கள ஹாப்பினஸ் டிசர்வ் பாசன் ஓகேவா சஃபர் பார்க்க முடியல, நீ ஹாப்பியாக அவங்க அம்மாட்ட சொல்லி சரியா ஜின்மா முடிச்சுட்டாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு நீங்கள் வரணும் கண்டிப்பாக நான் வரேன் ஓகே இப்போதைக்கு செட்டில் ஆகட்டும் சரியா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மேபி நம்மளோட 6 ஜிரோட 6 ஒய்என் ஷோ எல்லாருக்குமே கிஸ் பண்ணிட்டு அவங்க கிராண்ட் பாஸாக கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்லுது அவங்க ஃபேஸில் அப்படி ஒரு ஹாப்பினஸ் 6 months மேபி ஏதாவது மெச்சிட்டாக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள அப்படி வியாக்காக இருக்கும். ஜேகே ஜியோனை அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறது ஆல்மோஸ்ட் அவங்க ரொம்ப நைட் டைமாக இருக்கும், ரொம்ப நைட் டைம் மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீ வந்துட்டு இப்போதைக்கு இங்கே சொல்கிறாங்க இப்போதைக்கு இங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் பேபிக்கு போய் ரூமில் உட்கார வச்சிருப்பாங்க ஜிம்மிக்கு தெரியாமல். இப்போ ஜேகே மட்டும் ஒரு அட்டன் அந்த மாதிரி வந்துருப்பாரு, வந்துட்டு இப்போ போல சாப்பிட்டு படுத்துருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இது எல்லாம் சொல்கிறாங்க உனக்கு சர்ப்ரைஸ்க்காக சரியா இவனை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹாப்பியாக இருப்பெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அழ மாட்டல சொல்கிறாங்க ஜங்கா சொல்லிட்டு அழ மாட்டல எதுக்கும் கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ண மாட்டல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உன்னை ஹார்ட் பண்ணிக்க மாட்டல உன்னை ஹார்ட் பண்ணிக்கிட்டு எங்களை ஹார்ட் பண்ண மாதிரி சரியா
செஞ்சதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ண சரியா, ஏன்னா நீ எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. எனக்கு ஜீவானுக்கு ஜங்சன் ஜங்மி நாங்கள் 4 பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சங்கா தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? ஜீவான் அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க. பாருங்க உன் குழந்தை சரியா, உனக்கு பிறந்ததுக்கப்புறம் என்னோட பையன் ஜான் ஜிஹான் சரியா சொல்கிறாங்க. சங்கா சொல்கிறாங்க. ஜான் ஜிஹான், ஜான் ஜங்சன், ஜான் ஜங்மின் இருக்கா சொல்கிறாங்க. 3 பேர் என் குழந்தைங்க. அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு பையன். ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜேக்கு டைட்டாக படிக்கிறாங்க. சங்கா லவ் சொல்கிறாங்க. லவ் டூ ஜக்கா ஜேக்கி டைட்டாக படிக்கிறாங்க. பாரு நெக்ஸ்ட் ஜென்மத்தில் தானே வச்சுக்கேன் நீ அவங்க கூட சரியா, அந்த ஜென்மத்தில் எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். சங்கா என்ன பேச சொல்லிட்டு உண்மையாகவே அவங்க ரொம்ப வேச லவ் பண்ணிட்டு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜியாவை போயிட்டு நிறைய சொன்னாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் எந்த கூட வேச லவ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லைஃப் வேணா அவனுக்காக அந்த சரியா, அந்த லைஃப் எனக்கு மட்டும் தான், எனக்கும் என் குழந்தைங்க மட்டும் தான். அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஏன் பேச ஜிம் நினைக்கிறாங்க. உண்மையாகவே சரியா அவங்க லவ்வுக்கு டிசர்வ் பர்சன் தான். நெக்ஸ்ட் லைஃப்பில் அவங்க கூட சரியா, இந்த லைஃப் எனக்கு மட்டும் தான். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிற ஜிம் சொல்கிறாங்க. நிஜமாடா நெக்ஸ்ட் லைஃப் நீ அவங்க கூட தான், இந்த ஜென்மம் எனக்கு மட்டும் தான். ஜேகே சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் மேலே ரொம்ப லவ் பண்ண ஜிம்க்கா நானே சொல்கிறாங்க. தெரியும்டா தெரியும். ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை நான் ஒரு டைம் ஆகுது, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கா, வார்த்தை கூட சம்பளம் ஹக் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்போ ஒரு டைம் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதோ எதுவுமே பண்ணதோ தெரியுமா, எனக்கு தெரியும் அப்பா அம்மா எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பண்ணுவாங்க சொல்கிறேன். நீ இப்போ வரைக்கும் எவ்வளோ அவ்வளோக்கு யார் வச்சு கவலை வச்சுருக்கா. ஜேகே சொல்கிறாங்க. ஒரு டைம் கூட கோச்சிக்கிட்டு ஏன் சங்கா இது மாதிரி பண்ணுறேன், எப்படி கண்ட்ரோல் பண்ணி நினச்சது தெரியுமா, நான் என்ன சொன்னா போய் கேட்பேன். ஒரு குழந்தை ஜேகே கொஞ்சம் நாங்கள் ஜிம்னு ஜிம் ஜேக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ்வி சங்கா லவ்வி டூடா சொல்கிறாங்க. அப்படி நம்ம இந்த விஷயம் நம்ம டேக்கும் ஜெவ போகும்போது டே தான் ஹாப்பினஸ் சொல்லவும் இல்லை. அவர் அப்படி நம்ம ஜெவ பற்றி சுத்தர ஜெவ பண்ணி என்னாச்சு டேக் இறக்கி விட சொல்கிறாங்க. பட் டே வந்து ஜெவப் உனக்கு தெரியுமா என்ன சொல்கிறாங்க. ஜீவா இருக்காரு ஆமா சொல்கிறாங்க. ஜீவான் ஜிம்கிட்ட போயிட்டான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமா சொல்கிறாங்க. ஜீவா போய் பார்க்குறான். டடா என் அண்ணா எங்கே சொல்கிறாங்க. பாடுதாங்க அண்ணா அவங்க அம்மா கிட்ட இருக்க சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. அவங்க புரியாதா சொல்கிறாங்க. சரி கூட சொல்கிறாங்க. என்ன டே சொல்லிட்டு ஆமா ஜெய்கா கூட்டி போட சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா டே நம்மகிட்ட ஒரு உண்மை சொல்லுவோம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லி ஜெவப் சொல்கிறாங்க. நீ கோப்பட மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெவப் தான் நானும் கேட்கணும்னு சொல்லி தான் முடிவு பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் பார்க்காம இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெவப் டே பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் லைஃப் இன்செக்யூர் ஃபீல் ஆகும் அப்படி தான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு இன்செக்யூர் ஃபீல் ஆகும், நீங்கள் இன்செக்யூர் ஃபீல் பண்ணுவீங்க நானும் ஜிம் மீட் பண்ணுறப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் வேறு யாருக்காக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் சரியா. அது தப்பில் ஜெவாப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேலே கோவில சொல்கிறாங்க. அவன் ஜிம்மில் மட்டும் பிரச்சனை சொல்கிறாங்க. அப்படிலாம் அது சரியாங்க பாடா இப்போதைக்கு என் ஜிம்மில் தானே என் ஜிம்மில் பற்றி ரத்த பையன் தானே என் அங்களோட பையன் ஜிம்மில் ஓகேவா. ஆனால் என் ஒய்ஃப் நீடா ஓகேவா புரிஞ்சிக்கோ. நான் லவ் பண்ணுறேன். எனக்கு எந்த கஷ்டமில்லை சரியா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் உங்களுக்கு கோவப்பட மாட்டேன். நீ ஹாப்பியாக இருக்கு அது போதும் புரியுதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல நீ ஹாப்பியாக என் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக் ஹாப்பியாக இருக்குது. நீ சடனாக எனக்கு சடாக பயமாக இருக்குது தெரியுமா. நீ சீக்கிரம் ஃபீல் பண்ணக்கூடாதுக்கு நீ ஹாப்பியாக இருக்கும் ஜெவாப்டே சொல்கிறாங்க. ஜெவாப் ரொம்ப ஹாப்பி இருக்குது. நிஜமாக சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு உங்ககிட்ட வேணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும் சொல்கிறாங்க. இது கேர்ள் பேபி ஆட்டே என்ன சொல்கிறான்னு கேட்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க பாரு. ஏன்னா ஜெகோ பேபி பாவம்ல. ஏன்னா அங்கே வந்து ஜீவா எனக்கு ஜங்ஷன் எங்கே இருக்காங்க ப்ளே பண்ணிருக்காரு. ஏன் ஜெகோ பாவம்ல ஜெகோக்கு ஒரு ப்ளே பண்ணிருக்க பேபி வேணாமா கேட்குறாங்க. நீ இப்போ பேபி பார்த்து டேட்டா மாமா என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகோ தான் அதெல்லாம் உள்ள தங்க நீ ப்ளே பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி ப்ளே பண்ணிட்டு ஜெகோ பார்க்க என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பேபி வேணும் குட்டி பேபி சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெகோ நினச்சி பார்க்குறாங்க. ஜெகோட ப்ரெக்னன்சி டைமில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி பற்றி அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த வீட்டில் மற்ற மெய்டு இந்த மாதிரி அவங்க யாரும் கேர் பண்ண தேவையில்லை. ஜெகோ அழகாக கேர் பண்ணியிருப்பாரு. இவனுக்கு காலை பிடிச்சி விட்டாரு எல்லாமே அழகாக பார்த்துருப்பாரு. அப்புறமேட்டு ஜெகோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்குறேன். எனக்கு ஜிம்மி ப்ரெக்னெண்ட் அதப்போ அவர் பண்ணி பழக்கம் இல்லையா. அது ஒரு ப்ரெக்னன்சி டைமில் எப்படி கஷ்டப்படுவாங்க தெரியும். ஆனால் அதெல்லாம் பார்த்து கூட கேர் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜெகோ பார்க்குறேன் கால் சொல்லிட்டாங்க. நான் அப்பவும் என்னோட ஒய்ஃபை மட்டும் தான் நினச்சி கேர் பண்ணேன். இப்போவும் என் ஒய்ஃபை தான் நினச்சி பண்ணுறேன் ஓகேவா. இப்போ நான் கடமைக்காக மட்டும் எதுவும் பண்ணதில்லை. எப்போவும் என் லவரை மாற்ற கொடுப்பேன். இப்போ ப்ரெக்னெண்ட்னா அதேமாதிரி பார்த்துப்பேன். அதுவும் கையில் வச்சு தாங்குவேன். ஜெகே சொல்கிறாங்க. ஜெகோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எனக்கு பேபி சொல்கிறாங்க சொல்லி எனக்கு ஆமாம் எனக்கு நீ ஜெகோ லவ் பண்ணணும் செகண்ட் லவ் பண்ணணும் அதுதான் 2 பர்சன் வேணாம் சொல்கிறாங்க. என்ன டே பார்க்குறேன் நீ உனக்கு என்ன சொல்கிறேன் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது சரியா. அப்போ நீ பேபி பண்ணால் நீ 2 பேபிஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன். என்ன பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜெவாப் சரியில்லை எனக்கு ஒரு பேபி வேணாம் ஓகேவா. நானும் பேபி அவ்வளோ தான் சரியாக சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் டைம் ஸ்பெண்ட் முடியும். ஜெவாப் சொல்கிறாங்க. உனக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டு வாங்கிட்டா சொல்கிறாங்க. அம்மா சொல்லிருப்பேன் ஜெவாப் ஜெவாப் ரீஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பார்த்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இப்போ 2 பேரும் சோஃபா லைட் ஆகிறாங்க. இது பக்கம் ஜெவாப் பார்க்குறேன் பேபி இருக்கான் ப்ளே பண்ணுற பார்த்துருப்பான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் ஜெவ கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. ஜெவ பார்க்குறேன் லவ் யூ உண்மையாக பாசிட்டிவாக இருக்க சொல்கிறேன். எனக்கு பாசிட்டிவாக வராமல் இருக்கு தெரியுமா. உடனே நான் ஃபஸ்ட்டு பார்க்கல கொடுத்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறேன் நான் தான் சொல்கிறேன். நான் சொல்லி புரியுது இருந்தாலும் சொல்கிறாங்க. எவ்வளோ பியூர் ஹார்ட்டாக இருக்க நீ சொல்லிட்டு நம்ம ஜெவப்டா டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. லவ் யூ நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா. நீ ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக சரியாக சொல்கிறாங்க. பாரு நான் பிஃபோர் மேட்ச் தப்பாக நினைக்கலாம் சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி தப்பாக நம்மளால சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க. இப்போ ஜெவ போட்டே என் உட்காராங்க சோஃபாவில். அங்கே பாருடா நீ ஒரு தப்பு பண்ணிட்டு தப்பு இல்லை சரியா. நான் அதை கேட்குற விதம் ஒன்று இருக்குது.
நீ கண்டிப்பாக ரூமில் எனக்கு வச்சுக்க, நான் கண்டிப்பாக ஹார்ட் இருக்க மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், அதை நானும் தப்பு புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா, தப்பு தான் மன்னிச்சிட சொல்கிறாங்க. ஓகே அது உண்மை சொல்லி கேட்டு வச்சுக்கேன், இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் உண்மையை சொல்லி கேட்டு எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறது இன்செக்யூர் ஃபீல் ஆகிட்டு இருக்கேன், தனியாக கூட்டி போய் சொல்லிச்சிக்க, கண்டிப்பாக கூட்டிட்டு வந்து சரியா. ஏன்னா என்னை நம்பி வந்து ஒரு பாசம், என் ஒய்ஃப் நான் பத்திரம் பார்த்து நினைக்கிறேன் ஓகேவா, லவ் பண்ணுற ஒரு பாசன் ஹார்ட்டாகவே கூடாது. நான் அவனை எப்போவுமே அப்படியே பார்த்து சரியா பத்திரம் பார்த்து ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் இன்செக்யூர் ஃபீல் பண்ணி விட்டு அந்த ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஜிம்மில் மீட் பண்ண மாட்டேன். அன்றைக்கி பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எப்போ ஃபுல்ஃபில் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. நீயே போயிட்டு ஜிம்மில் பாரு சொல்ல பார்க்க மாட்டேன் புரியுதா சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜெயப் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ்விட்டு யங் சொல்கிறாங்க, லவ்விட்டு சொல்கிறாங்க. எனக்கு இன்செக்யூர் ஃபீலே ஆகல, ஏன்னா இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க லவ் எனக்கு மட்டுமே, எனக்கும் பேபிக்கு மட்டும் சொல்கிறாங்க, அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் ஓகேவா ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஜீவனை பார்க்கணும் ஆசைப்படலையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. அவங்க அம்மா கூட இருக்கா சரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு சொல்கிறாங்க ஏன்னா நீ அப்பா லிஸ்ட் தெரியும்டா ஓகேவா, எனக்கு புரியுது. ஆனால் அவன் ஜிம்மி கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். எனக்கு நான் என்ன விடவும் அவனுக்கு ஜிம்மி அவ்வளோ பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பான். எவ்வளோ காசு இருக்காங்க இருந்தாலும் ஜிம்மி தான் அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஜேகே அவனுக்கு அப்பான்ற அப்போ இது கொடுத்துருக்கான் சரி, அப்பாவாக இருக்கான். இப்போ பேபி அவங்க கூட ஹாப்பியாக இருப்பான். நான் போய் நேரில் போட நல்லா இருக்கா ஓகேவா, அவன் இன்னும் தான் நல்லா இருப்பான் நம்புறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜெஹப் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெஹப் ஓடி வந்து நானும் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேர் பேபி தூக்கி வச்சுக்கிறாங்க. அங்கே பாரு இப்போ சொல்கிறேன் ஒரு கால் பேபி சொல்கிறாங்க நோ அப்படி சொல்கிறாங்க, என்னதுக்கு நோ அப்படி சொல்லிட்டு ஜெஹப் சொல்கிறாங்க. ஏற்கனவே நைட்டு இருக்கும் நைட்டு பார்த்துக்கிட்டா அதே சொல்கிறாங்க. அந்த பக்கம் இவங்க மாதிரி க்யூட்டாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அது பக்கம் ஜின்னு நம்பிச்சிடணும் டே அசர் நான் ஜின்னு நம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் சுகா ஒயின்னு அவங்க டேவோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃபைனல் அவங்க பேர் ஃபேமிலி தந்தது செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் சைட் பார்க்குறா ஜிம் இப்போ நைட்டு பெட்டில் பார்க்குறாங்க. 3 குழந்தை தூக்குறாங்க. டே தான் ஜேகே தூங்க வச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜிவானுக்கு பக்கத்து ஜங்கு பக்கத்து ஜங்ஷன் தூங்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே அவங்க போய் தட்டி கொடுத்து பிளாங்கில் கவர் பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த பர்த்டே தான் ஜங்கு லைஃப் பெஸ்ட் பர்த்டே சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்க ஜங்காக சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் ஹேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, இப்படியே லைஃப் போகுதுன்னு நினச்சி தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி போகும் அப்படி போகட்டும் நான் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க அப்படி போகட்டும் நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக ஜங்கா, நான் என்றைக்குமே நீ பேபி சென்ஸுக்கு ஃபீல் பண்ணி நடந்துக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. என்னோட ஸ்டாஃப் வரைக்கும் நான் டே மீட் பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ சொல்லுன்னு தெரியுமா, நீ சொல்கிறது எனக்கு தெரியுமா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் அதை சொல்கிறேன், நீ போய் ஹர்ட் பண்ண ஜங்கா சரியா, நீ அப்படி கேட்டால் கூட தப்பு இல்லை சரியா, நீ வந்துட்டு இந்த மாதிரி கேட்டாலும் நான் வந்து கோச்சிக்க மாட்டேன். நீ ஜங்கா உனக்கு ரைட்ஸ் இருக்குது சரியா, எனக்கு பஸ் இருக்குல்ல, நான் இன்செக்யூர் ஃபீல் பண்ணி வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் சேம் டைம் ஃபஸ்ட்டு அப்புறம் பாஸ்ட் லைஃப் ஒரு பர்சன் தப்பு பண்ணிட்டாங்க. அது ப்ரெசென்ட் லைஃப் தெரிய வரும்போது அவங்க வச்சு அதே வச்சு குத்தி காமிக்க சார் ரொம்ப தப்பு, நீ தப்புன்னு சொல்கிறத விட ஒன்று அவங்களுக்கு மன்னிச்சு வாழணும், இல்லைக்கா அவங்க தள்ளி வச்சிடணும் அவ்வளோதான். அது ரெண்டுத்தையும் இல்லாமல் கூட வச்சுக்கிட்டு நீ பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு சொல்லி அவங்க காயப்பட்டுட்டே வச்சுக்க அந்த லைஃப் ரொம்ப ஹெல்லாம் மாறிடும். அதுக்கு பேசாமல் வந்துட்டு அவங்களுக்கு தள்ளி வைக்கிறது பெட்ரு. நான் ஒன்றும் மறக்கணும் இல்லை மன்னிக்கணும், ரெண்டுத்தையும் இதான் ஒன்று பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு என் ஜிம்மிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு என் ஜிம் அக்செப்ட் பண்ணி எனக்கு அவன் ட்ரூ லவ் பண்ணுறேன். என்ன எந்த அவங்களுக்கு ஃபேக்காக இருந்ததில்ல ஒருவே இல்லை. நம்ம கூட வந்து அவங்க சீட் பண்ண வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்களை பனிஷ் பண்ணுறதையோ அவங்க நம்ம லைஃப் விட்டு போகிறது தப்பு இல்லை சரியா. அவங்க ட்ரூவாக இருக்கும்போது அவங்க தப்பு ரியலைஸ் பண்ணிட்டு அதை கில்ட்டியோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க நம்ம தான் கம்ஃபர்ட் பண்ணணும் ஹீல் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆர்மி ஹியூமன், நம்ம லைஃப்பில் தப்பு பண்ணிட்டு ஒரு அவருக்கு அதில் சாதாரண விஷயம் சரியா. எனக்கு அந்த தப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கிறது, பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களை சரி பண்ண வைக்கணும் சரியா, அதுதான் கரெக்ட். அதுக்கு அவங்கள்ட்ட பனிஷ்மெண்ட்டே இருக்கக்கூடாது லைஃப் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும். எனக்கு இருக்குது ஒரு லைஃப் சரியா, இது தப்பு நடக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டீனேஜுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயம் நடக்கலாம். அதை எடுத்து நம்ம தான் சரியான டைம் வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பாஸ் நம்ம கைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சரி பண்ணி போக அது நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். நம்ம ரொம்ப டீனேஜில் வந்துட்டு தப்பு பண்ணியிருப்போம், கொஞ்சம் வருஷம் நினச்சி பார்ப்போம் சரி நம்மளோட தப்பு பண்ணிட்டோம் அப்பயே நம்ம பண்ணுவோம் சார், நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் மெச்சூரிட்டி வராது வரைக்கும் நிறைய விஷயம் நடக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாஸ் நம்ம கூட வந்து கைட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கூட வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண தப்பையெல்லாம் மறந்துட்டு அவங்க அழகான லைஃப் கிடைக்கும். நம்ம லைஃப் ஜேகே நம்ம ஜிம்முக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரியும் நம்ம ஜேவை கொஞ்சம் டேவை அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரியும் அப்படி தான். இப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க பாரு எதுவும் ஒன்று சரியா பாஸ்ட் மறந்து சரியா சொல்கிறாங்க. இந்த கன்ஷன் நம்ம இருக்க போகிறோம், உன்னோட அப்பா சீக்கிரம் வருவாங்க பார்ப்பாங்க சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜங்காஸ் ஓகே தூங்கலாமா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் தான் இப்போ போய் டேரக்ட் ஜிம் படுக்கிறது வந்து நம்ம ஜங்மீன் பக்கத்தில், ஏன்னா இந்த பக்கத்தில் வந்து அவர் அந்த கிங்ஸ் பெட் தான் ஜிம் இந்த பக்கம் படுக்கிறாங்க. ஜேகே போயிட்டு ஜீவான் பக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜீவான் தூக்கத்தை ஜேகே ஹக் பண்ணுறாங்க. ஜேகே அழகாக ஹக் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. ஜிம் இதை பார்க்குறாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜங்கா, நீ ஒரு ஏஞ்சல் ஜங்கா, நீ உண்மையாக லைஃப் வந்து இப்போ ஒரு ப்ரீஷியஸ் ஏஞ்சல் தான். நீ இந்த தப்பு மனுஷனால சொல்லலை, உனக்கு இன்னொரு பர்சனோட குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க முடியுது சொல்லிட்டு அந்த மனசு தான் ஓகேவா. உனக்கு நான் சின்ன கூட ஹார்ட் பண்ணிட மாட்டேன் ஓகே. அந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் உனக்கு ஒரு ட்ரூவான வைஃப் தான் வாழ்ந்துட்டு போவேன் ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ பேபி சாராக தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான்டா நம்ம ஜிம்மில் ஜங்கோலாம் கொஞ்சம் ஒன்றாவது கிச்சன் நின்று குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இது ஓகேவா சொல்லிட்டாங்க, இல்லை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஜிம்மில் குக் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மோட ஃபேஸ் பார்த்தா பிரைட்டாக இருக்குது. ஜெக்கி புரிஞ்சுக்கிறாங்க. மனசில் ஹாப்பியாக இருந்ததுன்னா ஃபேஸ் ஹாப்பியாக இருக்கும். அப்படியே ஜிம்மில் வந்து வச்சுட்டு கட் பண்ணிட்டு அந்த பக்கம் நம்ம ஜீவன் அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிட்ட யூனிஃபார்ம்லாம் நியூ யூனிஃபார்ம்லாம் வாங்கியிருப்பாங்க போட்டிருக்கா. இப்போ ஜங்ஷன் எங்கே பார்க்குறாங்க அண்ணா எங்கள் ஸ்கூலில் வரப்போகிற சரி யாரும் ஃபில் பண்ண சொல்லி அடிச்சிடும் டிஷ்யூ பேபி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்வான் 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பேபிஸ் பார்த்தா ஷூ படாமல் இருக்காங்க. அவங்க உட்காருங்க சார் 2 பேர் உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஜீவான்
ஷாக்ஸ்லாம் போட்டுருவாங்க தம்பிக்கு. இப்போ ஜேகே திரும்பி பார்க்குறவங்க அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. ஒரு குழந்தை எந்த ஒரு பாசிட்டிவ் நம்ம எவ்வளோ பியூராக பண்ணி விட்டு பாரு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. அண்ணா அம்மா அப்பா வந்து பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அப்பா அப்பா நான் குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்களே நான் உங்களுக்கு பண்ணுறேன் சார். ஜீவா தான் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு அந்த பையனை பார்த்து ப்ரௌடாக இருக்குது. நீங்கள் எனக்கு தம்பி ஏன்னா அவங்க தம்பிங்க உரிமை இருக்குல்ல ஒரு ஓன் பிரதர் தான் பண்ணுவோம்ல அவங்களும் இனிமேல் பிரதர் தானே ஒன்றா தான் வீட்டில் இருக்க போகிறாங்க. ஒரே அம்மாவுக்கு பிறந்த குழந்தைங்க தானே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே நம்ம ஜீவா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கா. ஜேகே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எவ்வளோ அழகான குழந்தையா இருக்கா. லைக் ஜிமின் மாதிரி இருக்கா. நம்ம ஜெய்கோன் நம்ம ஜங்ஷன் ஜங்மீன் கூட ஜேகே மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் பாசிட்டிவ் டைப் டக்குனு யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜீவன் அப்படி டோட்டலி ஜிமின் தான். அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் 2 பேருக்கும் அழகாக ஷூ அந்த சாக்ஸாக போட்டுட்டு ஷூலெஸ்லாம் வந்து கட்டி விடுறாங்க. அழகாக இருக்கு சில பேபிஸ் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வந்து பார்க்குறாங்க. ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணுறாங்க. ஜங்ஷன் இந்த ஃபுட்டு இங்கே வச்சிருக்கா சரியா சொல்லிட்டாங்க. ஓகே மேமா சார் மறக்காமல் சாப்பிடணும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிஹோன் செல்லாம் சொல்கிறாங்க. பேபி பார்க்குற மாமா சொல்கிறாங்க. இந்த ஃபுட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு ஓகே இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறான் எனக்கு ஓகே மாமா சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கே பார்க்குறாங்க. இது ஜீவனுக்கு ஸ்பெஷலாக நான் என்ன சொல்கிறேன் எனக்கு அந்த பேபிக்கான வந்து பொறிச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப பிடிக்கும் ஜீவனுக்கு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க என்ன பிடிக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லியிருப்பாரு அதனால் அவரே பொறிச்சு கொடுத்துருக்காரு. உனக்கு பிடிக்கல சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சரி ஜீவன் பார்க்குறான். தேங்க்யூ சொல்கிறாங்க. டாடா சொல்லு சரியா சொல்கிறாங்க. நான் உன் டாடா ஓகேவா சொல்கிறாங்க. நான் உன் டாடா இவங்களோட அம்மா இவங்களுக்கு தம்பி ஓகேவா இது உங்களோட ஃபேமிலி சரி இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பையன் நீ அப்போ ஜேகே சொல்கிறாங்க. ஜீவனுக்கு மாதிரி அழக்கூடாது சரியா ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிற அழக்கூடாது ஜேகே தான் சொல்லி பண்ணுறாங்க. ஜீவனுக்கு அவ்வளோ ஹாப்பி ஜிம் போயிட்டு 2 பேரும் ஹாக் பண்ணிக்கிறாங்க. ஏன் செல்லாம் உங்களுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கா சொல்லிட்டாங்க. அம்மா உனக்கு பிடிக்கல அவங்க நான் என்னோட அண்ணா சரியா உனக்கு ஃபஸ்ட்டு அண்ணன் தான் பிடிக்குமா சொல்லிட்டாங்க. இல்லை 3 பேர் ஒன்றா பிடிக்க சரி தெரியும் இருந்தாலும் உனக்கு அண்ணன் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு சரியா சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை செல்லம் எனக்கு புரியுமாம்மா சரியா நீ அண்ணா ரொம்ப நான் பார்த்துக்கணும் சரி நம்மளால நான் பார்த்துக்கணும் அண்ணா அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் 2 பேர் ஹாக் பண்ணி ஃபேஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரல சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வரல நீங்கள் 3 பேருக்கு அம்மா வேறு யாருக்குள்ள போய் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது செல்லமே ஜிம் 2 பேர் ஹாக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்து ஜீவனுக்கு ட்ரெஸ் அழகாக கரெக்ட் பண்ணி விடுறாங்க. இப்படி சொல்லிட்டு அழகாக டைலாம் அந்த பேட்ச்லாம் வந்து நேம் பேட்ச்லாம் அழகாக போட்டு விடுறாங்க. சொல்லிட்டு சாப்பிட்றீங்களா சொல்லிட்டு 3 பேருக்கு இருந்தாலும் ஜிம் பார்க்குறது யாருக்கு ஃபீட் பண்ணுறது இப்போ நம்ம பேபிஸ் தான் ஜீவன் பார்க்குற அம்மா நான் பெரிய பையன் நான் சாப்பிட்டுக்கிறேன் ஓகே தம்பிக்கு ஃபீட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்மி தான் நாங்களும் சாப்பிடுவோம் தானா சொல்கிறாங்க. எனக்கு நாங்கள் தனியாக சாப்பிடுவோம் சொல்லிட்டு பேபிஸ் தான் தனித்தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்பூனில். இப்போ ஜிம் ஜங்கா அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜேகே பார்க்குறேன் இப்போ எனக்கு ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஜங்கா சார் எனக்கு ஃபீட் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு பசிக்குது நான் ஆஃபீஸ் போகணும் போயிட்டு குழந்தை ட்ராப் பண்ணிட்டு நான் போகணும் அப்போ சொல்கிறாங்க. நான் வேணா குழந்தை ட்ராப் பண்ணுவா சொல்கிறாங்க. வேணாம் நீ கூட ஆஃபீஸ் வாசல் சொல்கிறாங்க. நீ கூட டெய்லி ஆஃபீஸில் வந்துருக்கா வா சொல்கிறாங்க. ஜிக்கு ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க ஃபுட்டை ஃபீட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜேகே ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம்மி பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஜேகே தான் வந்துட்டு ஆஃபீஸ் போய் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜேகே ஜிம் 2 பேருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்க என்ன ஜேகே ஜிம்மில் ஆஃபீஸ் போவாங்க. ஜேகே ஆஃபீஸ்க்கு ஃபைனலாக இப்போ 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. பேபிஸை கூட்டிகிட்டு ஸ்கூல் போகிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே 2 பேர் டேரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. பிரின்ஸ்பல்ட்ட போய் பேசிட்டு அழகாக பேபிக்கு ஐடிகார்டெலாம் வாங்கி கொடுத்துட்டு அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இப்போ பேபி பார்க்குறான். அம்மா சொல்கிறாங்க பாரு ஜி 1 hours ஆக சரியா நியூ ஸ்கூலில் நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நம்ம சரி நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பாரு உன்னை யாரும் புள்ளி பண்ண ட்ரை பண்ணாங்களோ இந்த ஸ்கூல் புள்ளிலாம் கிடையாது அப்படி இருந்தாலும் சரி நீ வந்து நியூ ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு யாரும் புள்ளி பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உடனே அப்பா கால் பண்ண சரியா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க பாரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருப்பாங்க குழந்தைங்களோட ஹேண்டில் உடனே அப்பாவுக்கு காலையில் டெக்ஸ்ட் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. பாருங்க தட்ஸ் மை பாய் ஓகே சொல்கிறாங்க. என்னோட ஃபஸ்ட்டு பையன் யார் கிட்டாலும் நீ ஜாயின் கூட பையன் சொல்லிட்டு ப்ரௌடாக சொல்லணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டுங்க அப்பா சொல்கிறாங்க. என்ன சொல் ஜேகே பார்க்குறாங்க. தேங்க்யூ அப்பா சொல்கிறாங்க. எதுக்கு ஜேகே கேட்குறாங்க. என்னை அக்செப்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இவ்வளோ ப்ரிஷியஸ் ஓகேவா நீ என்ன ஜிம்மனோட பையன் என்னோட பையன் ஓகேவா நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும் எந்த சுச்சுவேஷனும் அழக்கூடாது ஓகேவா நீ எழுத அம்மா அழுவோம் அம்மா எழுத நான் தாங்க மாட்டேன் சரியா நீங்கள் 2 பேர் 3 பேருமே ஹாப்பியாக இருக்கணும் அதான் நீங்கள் 4 பேர் நீ அவரும் தம்பிங்க அவரோட அம்மா நீங்கள் 4 பேர் ஹாப்பியாக இருப்போம் புரியுதா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ண அப்பா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜேகே சொல்கிறாங்க. நான் தான் அப்பா ஞாபகம் வச்சுக்கோ ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு அவர் டேக்கிட்ட பஸ் வரைக்கும் ஒரு தேவை தான் அப்பா நினைப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை அப்பா சில பேர் சொல்லிட்டு ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே நாங்கள் போய்ட்டு வருவோம் ஈவினிங் வந்து பிக் பண்ணிக்கிறோம் சொல்கிறாங்க. ஓகே டேடா பாய் சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு ஜிம்மிக்கு அவ்வளோ டியர்ஸ் ஜிம் ஜீவனை பார்க்குறேன். ஜீவன் வந்துட்டு ஜிம் அதுக்கிட்ட ஸ்மைல் பண்ணுறான் அவ்வளோ ஹாப்பியாக ஜிம்முக்கு அது போதும் சொல்லிட்டு மனசுன்னு சொல்கிறான். அம்மா எனக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுவும் ஜிம்முக்கு புரியுது. இப்போ ஜிம்மின் அப்புறம் ரொம்ப ஜேகே 2 பேருமே ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜேவாப் சரி பார்க்கறா ஜேவாப் போய் நம்ம டேவ் ஷாப்பிங் போயிருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இது வாங்கிக்க ஜேவாப் சொல்கிறாங்க. அது வேணா டே சரியா சொல்கிறாங்க. ரொம்ப இதாக இருக்குங்க பாரு எக்ஸ்பென்சிவாக ஒரு விஷயம் சரியாக வாங்கிக்க உனக்கு பிடிக்கல சார் ஜேவாப் டே தான் வாங்கி தராங்க. ஜேகோ சரி இது வேணுமா கேட்குறாங்க. விட்டாட்டா எனக்கு அது வேணும் சொல்கிறாங்க. இது வா ஸோ ஜேகே தான் டே தான் வாங்கி தந்துடுறாங்க. ஜேகோப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் வா 2 பேரும் ஹேண்ட் பிடிச்சி கொடுத்து வராங்க. அவ்வளோ பாசமாக கேரிங்காக இருக்காங்க. இப்போ டேவோட பேரண்ட்ஸ் ஃபைனலாக ஜேகோப் டேவ் மீட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க கண்ட்ரிக்கு போயிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க பா எல்லாரும் சின்ன வயசுல தப்பு பண்ணிக்கலாம் சரியா அது டீனேஜில் இப்போ உனக்கு ஒய்ஃப் என்னோட ஒய்ஃப் ஜேஹோப் தான் என்னோட குழந்தைங்கன்னா அது வந்துட்டு என்னுடைய ஜேஹோ தான் ஈவன் ஜேஹோப் சொல்கிறேன். நெக்ஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு ஜிம்மி கூட சேர்ந்து வாழ சொல்லிட்டு அப்போ எனக்கு எதுவும் விஷயம் இல்லை ஓகேவா இந்த லைஃப்லேயும் ஜேஹோப் நான் ட்ரூவாக போதும் அவன் ஹாப்பியாக தான் போதும் ஓகே நெக்ஸ்ட் லைஃப் பற்றி யோசிக்கவே இல்லை இந்த லைஃப்பில் நம்ம லவ் பண்ணுற பசங்க கூட ஹாப்பியாக தான் போதும் ஓகே நாங்கள் டீனேஜ் தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்ல மாட்டேன். சென்டம் ஜிம்மியோட அத்தை பையன்றது அங்கிளோட பையன்றது பாசம் இருக்குது அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக என் ஜேஹோப் வந்து ஹார்ட் பண்ண மாட்டேன். அவன் என் ஒய்ஃப் அவங்க லைஃப் அப்படி கேட்டே சொல்கிறாங்க. என்னை மனசார லவ் பண்ணுறேன் மனசார அவனை ஹாப்பியாக வச்சுக்கணும் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அதுவே அவங்க போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.
அப்படி நம்ம ஜேகே ஜிம் சைட் பார்க்குறோம்ல, ஜிம் தான் ஜங்கா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாரஸ் ஜிம். ஏன்னா ஜிம்மில் ஜேக்கோட செக்ரட்டரியாக இருக்காங்க, அதனால தான் இப்போ ஜேகே ஜிம் எடுத்து லேப்டாப் உட்காந்துக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அது வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அது நம்ம ஃபஸ்ட்டு பையன் வந்து கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கான், அவன் பார்த்து அஷம் நினச்ச போல சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க, டே 6 மந்த் ஆகுது சரியா, மனசோட பேசுறது சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 6 மந்த் ஆயிடுச்சு ஓகே, மனசோட பேசு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, என்ன சில வரை கேட்குறாங்க, மீட்டிங் தள்ளி வச்சுரியா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க மீட்டிங் தள்ளி வச்சுரியா, இப்போ எனக்கு உங்களை இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்கா அடிப்பா என்ன பேசுகிற, வீட்டுக்கு போய் பார்த்து பாரு, வீட்டுக்கு போய் குழந்தைங்க இருக்காங்கடா, 3 பேர் இருக்காங்க, யாரை பார்க்குறது சொல்கிறாங்க. நைட் தூங்குறதுக்கு அப்புறம் குழந்தைங்க தூங்குறப்போ அதனால சரி எனக்கு இப்போவே வேணும் ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க 6 மந்த்ரா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கண்டா சொல்கிறாங்க. என்ன பேசுகிற, ஜிம் தான் ஜேக்கே அடிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, உனக்கு வேணா சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீ மன்னிச்சதே போதும், மன்னிச்சதே போதும் நினச்சிட்டு இருக்க, இவன் விட்டா இருந்துட்டு இந்த மணிக்கெல்லாம் கூட நீ லைஃப்பில் ரெஸ்டாக போகிறேன் கூட வாழ்ந்துடா, எப்படினாக்க டச்சை கூட பண்ணாமல் வாழ் பண்ணி அந்த மாதிரி பார்த்து ஜேகே சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்கா சரி இல்லை ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்க நீ சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா க்ரீம் யூஸ் பண்ணி பார்த்தேன், அது போகலை, கொஞ்சம் கொஞ்சம் போகலை, அதான் நீ எதுவும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் வந்துட்டு ஸ்கின்லாம் சொல்கிறாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்கிறாங்க. திரும்ப எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. பரவாயில்ல அவங்க கண்ணியை சொல்கிறாங்க, ஏன் தான் அப்படி இருக்கோ சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, இப்போ மீட்டிங் போனது வா சொல்கிறாங்க. மீட்டிங்கில் போவேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மீட்டிங் தள்ளி வை சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க மீட்டிங் தள்ளி வைய சார் ஜேகே தான் இப்படி ஷர்ட்டில் ரூம் பண்ணுறாங்க. ஜங்கா வேணாம் சொல்கிறாங்க, கேபின் லாக் பண்ணிருக்கோம் ஓகேவா, யாரும் வரமாட்டாங்க. ஜேகே அப்படியே ஒரு சாஃப்ட்வேர் புஷ் பண்ணுறாங்க. ஜங்கா வேணாம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜங்கு ஜிம்முக்கு எல்லாமே நடந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுற சொல்கிறாங்க. 6 மந்த் ஆயிடுச்சு, அதான் ஜேகே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இப்படி இருக்கே ஜிம் தான் ஜேகே அடிக்கிறாங்க. ஆனால் ஹாப்பியாக இருக்கு அவருக்கு, ஜேகே இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, பழைய மாதிரி இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேக்கோட கன்ஃபார்ம் லவ் தான், லவ் சரியா மன்னிச்சுக்கோ, இந்த தப்பா பனிஷ்மெண்ட்டுக்கு மன்னிச்சுக்கோ சரியா, எனக்கு கோவம் சொல்கிறாங்க. நீ மன்னிப்பிக்க கூட ஜேக்கே, நான் தான் மன்னிப்பிக்கணும் சரியா, தப்பா நான் சொல்கிறாங்க. இல்லை அது பேசக்கூட விட்டுவா, நீ எனக்குடா நான் வந்துட்டு சொன்னேன் இங்கே பாருக்கு இப்போ கேட்டுக்கோ சரியா, நெக்ஸ்ட் லைஃப்னு எனக்கு தான் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் லைஃப்னு எனக்கு தான் ஓகேவா, எனக்கு மட்டும் தான் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதான் நீ பாசிட்டிவான பாசம் வச்சுருவீங்க, நீ வந்து மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுத்துருவா கேட்குறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் லைஃப்பில் அவனுக்கு அத்தை பையன் இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அத்தை பையன் மாமா பையன் ஹஸ்பண்ட் யாரும் நான் தான் அவருக்கு சரியா சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் நான் மட்டும் தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிமின் தான் தெரியும் ரவுடி பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் பொறுக்கி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் உங்ககிட்ட மட்டும் அப்படி தான் இருப்பா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிமின் அடிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ ஜேகே சொல்கிறாங்க. அப்படியே ஜேவ் டேஸ்ட் பார்க்குறேன்டா, ஜேவ் பார்க்குறாங்க. டேவ் கொடுக்குன்னு பார்க்குறாங்க. ஜேவ் பார்க்குற டேவ் என்ன எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு என்னாச்சு போய் வீசியா டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு டேக்கிட்டு வராங்க. பாரு சொல்கிறாங்க. நீ அடுத்த லைஃப்ல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைஃப்ல உனக்கு தான் ஓகேவா, வேறு யாருக்கும் இல்லை ஜேகிட்டே சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. அதான் சொல்ல வந்தேன் சொல்கிறாங்க. என் மனசோட சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஓகேவா, நெக்ஸ்ட் லைஃப்ல உனக்கு தான் ஓகே புரியுதா சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜேவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக சரியா உன் லைஃப்ல நான் மூழ்கி போயிட்டேன். ஸோ நீ எனக்கு தான் ஓகேவா, நெக்ஸ்ட் லைஃப்ல இன்னும் எத்தனை லைஃப் இருந்தாலும் உனக்கு நான் தான் எனக்கு நீ புரியுதா டே சொல்கிறாங்க. ஜேவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேவுக்கு டேவ் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜேவுக்கு டேக்கு ஷாக்காக இருக்குது. இன்னும் போய் கிஸ் பண்ண சொல்லிட்டு ஏன்னா ஜேவுக்கு தான் எப்பவுமே ஜேவுக்கு டேவ் அதிகமாக கிஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டேவ் அதே பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ இல்லை உனக்கு எம்எல்லாம் சொல்கிறாங்க. சேம் உனக்கு கதையில் நான் கொடுப்பேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப ஹாப்பியாக. இப்போ சரி கேர்ள் பேபி கொடுக்க முடியாது கேட்குறாங்க. சரி கொடுக்குறேன் சொல்கிறேன். நிச்சயமாக கொடுக்குறேன் சொல்லிட்டு ஜேவ் சொல்கிறேன். எனக்கு லவ்ல ஃபுல்லாக இப்படினாக்கா நான் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறேன், அதனால எனக்கு கேர்ள் பேபி ஓகே சொல்லிட்டு ஜேவ் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுவோம்மா சொல்லி கேட்குறாங்க. 2 பேர் சொல்லிருக்காங்க. ஹாப்பியாக உள்ள போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா போன ஜென்மத்துக்கு தான் அடுத்த ஜென்மம் வந்தால் நீ ஜிம்மு கூட சேர்ந்து வாழ்ந்து சொன்னமா இன்றைக்கி இல்லை அப்புறம் வரமாட்ட சொல்கிற மாதிரி புரிஞ்சிச்சு. எனக்கு அந்த பிளேஸை லவ் பண்ண சொல்லிட்டு அவருக்கு அதே ஹாப்பினஸ். அதே பக்கம் ஜிம் அதே மாதிரி பார்க்குறாங்க. ஜெகே வந்துட்டு அந்த கோவனாக போயிடுச்சு. எனக்கு அது பாசிட்டிவ் டைம்லாம் சொல்லியிருப்பாரு. இப்போ ஃபுல்லாக வந்து ஜிம்மோட ஃபுல்லாக பழைய லவ் அப்படியே வந்துச்சு. அதெல்லாம் நமக்கு யாரும் விட்டு தர மாட்டேன் சொல்கிறாங்க. அதான் இதுதான் லவ், இது மட்டும் தான் லவ், இதான் ரியல் ஒரு லைஃப் அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு எனக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாசம். தப்பானாலும் கொஞ்சம் கோவம் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கோவம் படிச்சுனாக்கா அவங்க நம்மளுக்கு மட்டும் தான் சொல்லிட்டு அது நமக்கு தோணும் இல்லையா, அப்படி தான் ஜேகே ஜிம் அப்படி இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. மெஸ்ஸி ஆகிட்ட நான் சொல்கிறேன். ஜேகே பாருங்க அதுக்கு என்ன சொல்கிறேன், நம்ம ஆஃபீஸ் தானே சொல்கிறேன், நம்ம ஆஃபீஸ் தான் மீட்டிங் போகணும்னு ஒரு செக்ரட்டரிலாம் சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க சரிடா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் சொல்கிறாங்க. போச்சவங்க சொல்கிறாங்க சாரி. அப்புறம் வீட்டுக்கு போய் சரியா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போயா ஜிம் சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கா, ஏன் 4th பேபி பிளான் பண்ண போறியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குற 4th பேபி தான் வேணாம், எனக்கு ஏற்கனவே 3 பேபிஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கணும், படிக்க வைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி அது அவங்களோட பாய் பேபிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்து கவனிச்சிக்கணும் சொல்கிறாங்க. காமன் ஏன்னா அவங்க நிறைய ட்ரீம் இருக்கும், நிறைய அச்சீவ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படி இந்த பேபி வேறு இருக்குது, இந்த பேபி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருக்கே ஜங்கா சொல்கிறாங்க. லவ் விட்டாங்க பாரு பொண்டாட்டி சொல்கிறாங்க. எப்போ எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் சரியா, நீ தான் இந்த ஜென்மத்தில் எத்தனை ஜென்மத்தில் இந்த புருஷன் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கு ஹாப்பியாக இருக்குது, டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. இது போதும் சரியா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைஃப்பில் நான் வந்து எங்கே தரைய விட மாட்டேன் க்ளோஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் லைஃப்பில் ஒன்று இருக்கா ஜிம் கேட்குறாங்க. இருக்கோ இல்லையோ சொல்கிறேன் நீ எனக்கு மட்டும் தான் ஜெக்கே சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஃபைன் 2 பேரும் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஜெக்கி தான் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க சேரில். அப்புறம் ஜெக்கி ஃபைன் மீட்டிங் அட்டன் பண்ணி முடிக்கிறாங்க. ஈவினிங் வராங்க. பேபிஸ் புக் பண்ணிருக்கு. பேபிஸ் கூட செம ஹாப்பியாக இருக்காங்க. பேபி தான் அம்மா அண்ணனுக்கு அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. அப்படி அம்மா அண்ணன் வாங்கி கொடுத்தா சாக்லேட் சொல்லி பேபிஸ் சாப்பிட்ருக்காங்க.
இப்போ ஜெகி கேட்குறாங்க, சரி அண்ணா உங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க சொல்கிறாங்க. எதுவும் வாங்கி தெரிய சொல்கிறாங்க, வாங்கி தர மாட்டே சொல்கிறாங்க. அப்போ நீ வந்து ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், ஷாப்பிங் கூட்டிட்டு போய் அண்ணா கடை வாங்கி தரேன் சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் தான் இந்த ஜெகி பார்க்குறாங்க, வீக்கெண்டில் போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க, ஜிவான் ஸ்கூல் ஓகேவா உனக்கு கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, ஸ்கூல் ஓகேவா உனக்கு எல்லாம் ஓகேவா, மிஸ்லாம் நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா கேட்குறாங்க. கிடைச்சாங்கடா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க. பசுவெல்லாம் ஆகவே ஜிம் கூட பயந்துருப்பாரு. பார்த்தா பசுவால் 2 பேரும் ஜமத்தை உட்காந்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சங்மன் மாதிரி சாப்பிட்டு ஃபுல்லாக சொல்கிறாங்க. சாப்பிட்டு மாமா சொல்கிறாங்க. அண்ணா ஃபீட் பண்ணி விட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சாப்பிடும்போது அண்ணா கூட உட்காந்து சாப்பிட்டேன், அண்ணா ஃபிட் பண்ணி விட்டா 2 பேருக்கு அப்படி சொல்கிறாங்க. அது கேட்க ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி இருக்குது. ஜெகி பார்க்குறாங்க, அப்படியே அண்ணா ஃபிட் பண்ணி விட்டா ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி இருக்குது, நீங்கள் ரொம்ப லக்கி தாங்க பாரு, உங்களுக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க சொல்லி ஜெகி சொல்கிறாங்க. அப்போ நானும் லக்கி தான், எனக்கு இப்படி ஃபஸ்ட்டு பையன் கிடச்சிருக்கான் ஜெகி சொல்கிறாங்க. ஒரு ஜிம்முக்கு ஜீவனுக்கு ஒரு மாதிரி 2 பேர் ஒருத்தர் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜீவனை பார்க்குறேன். ஜீவன் பார்க்குறேன், அம்மா லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. நானும் லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் தான் ஜிம் பார்க்குறேன். சரி லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. 2 பேர் ஹாப்பி ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு நம்ம ஜீவன் 2 பேபிஸ் தூங்க வைக்கிறாங்க. நடுவில் படுத்துருக்காங்க 2 பேபிஸும். ஆனால் எங்களை கை போட சொல்கிறாங்க, எங்க மேலே கை போட சொல்லி 2 பேர் சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒரு ஹேண்ட் மேலே ஹேண்ட் போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஜிம்மி ஜெயிக்க ஃபுல்லாக ஒர்க் முடிச்சு வராங்க. டயர்டாக இருக்குது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அதுக்கு டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ பொறுக்கி ஜிம்மா எப்போ தானே சொல்லி ஜிம்மி திட்டுறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. பழைய ஜிம்மி ஜெயிக்கவோ மாறிட்டாங்க அவங்க. இப்போ ஜிமின் தான் படம் தூங்கிட்டாங்க. சரி பார்த்தா நம்ம ஜெய்வான் 2 பேரும் தூங்க வச்சுட்டு அவரும் தூங்கிட்டாரு. இப்போ ஜேகேவும் ஜிமினும் பிளாங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா தூங்கலாமல் சொல்லிட்டாங்க. இல்லை அவங்கள்ட்ட பேச சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி அவங்கள்ட்ட பேசணும் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் டெரஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லி ஜங்க காசு வச்சாங்க. 3 பேபிஸ் எல்லாம் படிக்க வைக்கணும். அவங்க ட்ரீம் எதுவாக அச்சீவ் பண்ண வைக்கணும். அப்புறம் எப்படி ஒன்றும் நான் பார்த்துக்கணும். அப்புறம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் என்ன பண்ணவும் கூட இருப்பேன் சரியா, என்ன பண்ணவும் கூட தான் இருப்பேன், நீ கோப்பட்டா செய்ய கூட இருப்பேன், நீ திட்டினாலும் கூட இருப்பேன், நீ அடிச்சாலும் கூட தான் இருப்பேன் சரியா. ஆனால் என்னன்னா அன்றைக்கி 4 அடி அடிச்சு வச்சுக்க ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் அப்படி கேட்டி அது கொஞ்சம் ஹார்ட் அடிச்சு ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க, ஜெகே பார்க்க தப்பு தான் மன்னிச்சிக்கோ. சரி என்கிட்ட ஒன்றாவது உண்மையாக வாழ்ந்து கேட்டு தப்பு தான். ஓகே மன்னிச்சிக்கோ. அப்போ கேட்டுக்கூடாது. எனக்கு ஜிம்மி உடம்பு தெரிஞ்சிட கேட்டுக்கூட தப்பு தான். ஹார்ட் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. நீ அடிச்சுதான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன். ஜங்கா கோமருக்கு அடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிச்சு தான் வாங்கியிருப்பேன். ஆனால் அந்த வேர்ட்ஸ் தான் ஹார்ட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறோம் சாரி சொல்கிறாங்கல்ல, அந்த பெயின் ஹீல் அடிச்சு சொல்கிறாங்க. அந்த பெயின் ஹீல் அடிச்சு எனக்கு நீ எப்போ ஜீவகான கூட்டிகிட்டு வந்தியோ அப்படியே பெயின் ஹீல் அடிச்சு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகே ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிடா கோவத்தை பேசிட்டா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா உன் கோவம் நியாயமானது சரியா, சாரி சொல்லக்கூடாது, எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு சாரி இப்போ இல்லை சரியா. ஜெகே ஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அவங்க லைஃப் அழகாக மூவ் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் ஜெயோ பார்த்தா ஒரு 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. இந்த பக்கம் டே வந்துட்டு கேர்ள் பேபி தான் பிறக்குன்ற மாதிரி கேர்ள் பேபி திங்ஸாக வாங்கிட்டு இருக்காரு. ஜெயோ பார்க்குறாங்க. உண்மையை ஃபிக்ஸ் பண்ணிட்டியா ஜெயோ கேர்ள் பேபி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் கேர்ள் பேபி தான் பிறக்கும் சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஜெயோ தான் தங்கச்சி பாப்பா பிறக்க பாரு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இங்கே நடக்குது எதுவும் அவங்களுக்கு தெரியாது, அங்கே நடக்குது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒருத்தர் ஃபேமிலியை கனெக்ட் பண்ணுறது இல்லை அவ்வளோதான். ஏன்னா ஜீவனை பொறுத்த வரைக்கும் ஜேகே தான் அப்பா. அதே மாதிரி அவங்க ஏன்னா அந்தளவுக்கு ஜேகே லவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப அழகாக இப்போ ஒரு ஸ்கூலில் காம்படிஷன் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜீவான் கமான்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. அங்கே பக்கத்தில் பேசுவாங்க பார்க்குறாங்க. பாரு இந்த பையன் அப்பா மட்டும் எவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேபிஸ் தான் என்ன ஓடிப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜீவன் கொஞ்சம் பெரிய பையன் எல்லாம் ஒரு போட்டியில் கலந்துருப்பான். ஒரு காம்படிஷன் நல்லா போயிட்டு இருக்காங்க. ஃபைன் நம்ம ஜீவனை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணுறான். ரொம்ப ஹாப்பி இருக்கும். கேட்குறாங்க எப்படி வின் பண்ணி சொல்லிட்டு அப்பா வந்து என்கரேஜ் பண்ணாரு. அதனால தான் சொல்லிட்டு ஜீவன் சொல்கிறான். ஜெகே ரொம்ப ப்ரௌடாக ஜெயிக்கோட அப்பா ஜெயிக்க கூப்பிட்றாங்க. ஜெயிக்க போகிறாங்க. என் பையனுக்கு டேலண்ட் இருக்குது சார் அவங்க சொல்லிட்டாங்க. இல்லை சார் நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்க, உண்மையாக ஒரு பெஸ்ட் டேலண்ட் சார்னு சொல்லிட்டாங்க. இது கேட்குற ஜெயிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தன்னோட பையன் ஜீவன் வந்து அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேடா இவர் தான் பெஸ்ட் டேட் சொல்லிட்டாங்க. ஜெயிக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இவர் பெஸ்ட் சன் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜீவன் ஜங்ஷன் அம்மா அண்ணன் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு வேணும் சொல்லிட்டாங்க. போய் கேளுங்க தருவான் சொல்லிட்டாங்க. ஜீவன் அனுப்பி விடுறாங்க. பேப்பர் சொல்லி போகிறாங்க. அன்னைக்கு எனக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயவன் வந்து 2 கிஃப்ட் வாங்கியிருப்பார், 2 ப்ரைஸ் வாங்கியிருப்பார். 2த்தையும் அவங்க 2 தமிழ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவன் தமிழ் கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. 2 பேரும் தம்பிங்க இல்லை, அவங்க எனக்கு சொந்த மாதிரி அவங்க சொந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நாம் ஜென்னு ஃபைனலாக ஜிம் மீட் பண்ணுறாங்க வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பா சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லம் எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கம்மா சொல்லிட்டாங்க. நம்பி பார்க்குறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அவங்க 3 பேர் விளையாட்டுருக்காங்க. நம்ம ஜீவானு நம்ம ஜங்ஷன் 3 பேர் பண்ணிருக்காங்க. ஜெக்கி பார்த்தா வெளியே போயிருக்க ஒர்க் விஷயமா. இப்போ நம்ம ஜம்ஜி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சொல்லிட்டாங்க. நான் பயங்கர லைஃப் எப்படி இருக்க போதும் சொல்லிட்டு அப்பா ஜங்குக்கும் சொல்லிட்டாங்க. ஜங்கு லவுக்கு டிசவுண்ட் பர்சன் ஓகேவா சொல்லிட்டாங்க. நீ பெஸ்ட் பர்சன் சூஸ் பண்ணிக்க ஓகேவா சொல்லிட்டு ஜங்ஷன் நம்பி சொல்லிட்டாங்க. என்ன கோக்கார இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டாக கல்யாணத்தை சரியாக சொல்லிட்டாங்க. விட்டு கொடுக்கல பற்றியா சொல்லிட்டாங்க. அவங்க பாஸ் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்பிட்டு உட்காருங்க கதை சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. ஃபைனல் நைட்டு ஜெயிக்க வராங்க. மேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்து அவ்வளோ ஹாப்பி. 3 பேருக்கு எல்லாமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பி தான் ஜங்கு சொல்லிட்டாங்க. அங்கிள் சொல்லிட்டாங்க. இந்த சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இது எங்களுடைய ஷேர் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஆமாம் எங்கள் 3 கிராண்ட் சருக்கு ஈக்குவல் ஐடி வச்சிருக்கோம் சரியா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. 3 பேருக்கு ஈக்குவல் ஐடி வச்சிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு பாஸ் சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம ஜீவனுக்கு 25, நம்ம ஜங்ஷனுக்கு 25, ஜங்மீனுக்கு 25, மற்ற 25 ஜிம்முக்கு ஜேகேக்கு மட்டும் அவங்க வச்சிருக்காங்க. எனக்கு கப்பல்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க. மற்ற 3 குழந்தைங்களுக்கும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்போ ஈக்குவலாக வச்சிருக்காங்க.
ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எதுக்குமா இது சொல்லிட்டாங்க பாடத்தாங்க. எனக்கு ரெஸ்ட் ஆஃப் உங்களுக்கு தேவைப்படுறது சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தந்தையாக கொடுத்துருவோம், கிராண்ட் பேரண்ட்ஸாக கொடுத்துட்டோம், உங்களுக்கு கொடுக்கலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க எங்களுக்கு இருக்குது, ஓகே எங்களுக்கு இருக்கணும் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க அங்கிள் சொல்கிறாங்க தேங்க்யூ ஜங்குக்கு சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க என் பையனை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவன் லைஃப் இவ்வளோ அழகாக மாற்றுறதுக்கும் தேங்க்யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஸோ ஓகே எங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே இவ்வளோ அழகாக பையனை கொடுத்து நான் தேங்க்ஸ் பண்ணணும். சின்னதாக இடையில தம்பி ஜிம்மில் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக நான் ஹார்ட் பண்ண மாட்டேன், அதுக்காக அவர்கிட்ட வேறு மாதிரி பர்சன் நினைக்கூட எப்போவுமே ஏஞ்சல் தான், என்னோட ஏஞ்சல் எனக்கு ஏஞ்சல் தான். அப்போ ஜேக்கி சொல்கிறாங்க ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக பார்க்குறாங்க. 1 வீக் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, 1 வீக் பேபிஸ் கூப்பிட்டு ஷாப்பிங்லாம் போயிருப்பாங்க. அப்புறம் நம்பிச்சு நம்ம ஜின்னு கேட்குறாங்க நீ ஹாப்பியாக இருக்கு ஜீவான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜீவான்னு சொல்கிறான் அவ்வளோ அவன் சொல்கிறது கேட்க அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சொல்லும் ஆமாம் ஜின்பா ஆமாம் ஜின்பா நம்ம ஜின்பா உங்களுக்கு தெரியுமா டேடா இருக்காரு என்கரேஜ் பண்ண தெரியுமா சொல்லிட்டு ஆமாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு டே அப்பா கூட அடிக்கும் வர மாட்டார், சம்டைம் டிரைவர் தான் ட்ராப் பண்ணுவாங்க, ஆனால் எங்கள் அப்பா இருக்காரு அவர் தான் பிக் பண்ணி அவர் ட்ராப் பண்ணுற யாரும் நம்ப மாட்டார் அவர் அப்படிதான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குறாங்க. அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, என் தம்பிக்கு இருக்காங்க 2 பேரும். நான் கூட பயந்தேன் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வரும்போது பாசிட்டிவ் வரும்னு நினச்சி பயந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நான் கூட நம்மகிட்ட சொல்லுவேன் அம்மா நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எதுவும் கொடுத்துடாதீங்க, ஈக்குவலாக பாருங்கள் சொல்லிட்டு அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க, எங்கள் மாதிரி ஈக்குவல் கேர் கொடுக்குறாங்க. பேபி நாங்கள் 3 பேர் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டுருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போதும் தாங்கும் எப்போ ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஜின்மா நம்ஜின்பா சொல்கிறாங்க லவ் யூ சொல்லிட்டாங்க, லவ் யூ டூடா ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு குழந்தை அவ்வளோ போய் ஒரு ஃபைனலி இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க. ஓகே ஜிமின் கிளம்ப சொல்கிறாங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூடா ஹாப்பியாக இருக்கோ சொல்லிட்டு இன்றைக்கி தான் உனக்கு உனக்கு 3 குழந்தைங்க கூட எனக்கு எங்களுக்கு குழந்தை தான் சரி சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் எந்த தப்பு பண்ணலாம் அம்மாட்ட ஃபஸ்ட் சொல்லிட்டு சரி சொல்கிறாங்க. நான் தப்பு பண்ண மட்டும் வெளில எடுத்தாங்க தெரியாமல் சின்ன தப்பு பண்ண கூட அதை யோசிச்சு ஓகே நான் பண்ணுறது தப்பா சரி யோசிச்சு பண்ண லைஃப்பில் யோசிக்காம பண்ண வச்சுக்க ரொம்ப நான் கஷ்டப்படுவேன் புரியுதான் சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்கு கூடயும் 3 குழந்தைங்க கூட பத்திரமா இருக்கணும், சேஃபாக இருக்கணும், ஹாப்பியாக சரியாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. ஃபைன் அவங்க ஹாப்பி ரொம்ப ரொம்ப அழகாக ஹாப்பியாக நினச்சிருக்கு. அப்படி ஒரு 6 மந்த் ஆஃப்டர் பார்த்தா அவர் க்யூட்டாக கல்வி பிறந்திருக்கா, ரொம்ப அழகாக ஹாப்பியாக அவங்க லைஃப் போன ஆயிடுச்சுக்கு. ஃபைனல் உங்கள் ஸ்டோரி நம்ம ஹாப்பி பண்ணுறோம் பிடிச்சிக்க நம்ம வைக்க வந்து பக்கம் ஜீவான் ஜங்சன் ஜங்மின்னு ஜங்குக்கு ஜிமின் அவ்வளோ 5 பேர் ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்கிறாங்க, அந்த வீட்டில் வைக்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறது இதுதான் பர்ஃபெக்ட் ஃபேமிலி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்படி நம்ம இப்போ ஜேஹப் சரி பார்த்தா ஜேஹப் போயிட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு ஜேஹப் எப்படி செகண்ட் ஒன்று குழந்தை வைக்கிட்டா அதை குட்டி பாப்பா 4 பேர் இருந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்து ஓகேவா தப்பான மீனிங் எடுத்துகிட்டு வரல. இப்போ மட்டும் எந்த ஒரு ஸ்டோரியுமே தப்பான மீனிங் எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஓகேவா. எனக்கு அது நார்மல் ரியல் லைஃபோ இல்லை ஒரு கான்ஃபிக்ஷனோ தப்பான விஷயமா காட்டுவிட்டு ரொம்ப தப்பு ஓகே அப்படியே யோசிக்க விட அந்த மாதிரி பர்சன் நான் இல்லை ஓகேவா. நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கேட்காமலே எனக்கு ஜட்ஜ் பண்ணாதீங்க ஓகேவா. அது ரொம்ப தப்பு. நம்ம என்ன மட்டும் இல்லை வேறு யாரையுமே ஒரு பர்சன் பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப தப்பு ஓகே. அவங்க புரிஞ்சுக்க நம்புறேன் ஓகேடா ஓகே. அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி சால்ட் ஓகேவா. இதில் ஜிக்கு தான் ரியலாக லவ் பண்ணியிருப்பாங்க உண்மையாக. எனக்கு ஜிம்மி கொஞ்சம் டேஸ் டிஸ்டாக் ஆகிருக்கலாம், அது சம் சுச்சுவேஷன் மட்டும் தான் ஓகே. சுச்சுவேஷன் என்ன நடக்கலாம், ஆனால் ரியாலிட்டி வேறு ஓகேவா. அதே மாதிரி தான் வி ஹோப் அவங்க வந்துட்டு ட்ரூ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் லவ் பண்ணுவாங்க, ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தான் லவ் பண்ண முடியும். இன்னொரு பர்சன் நினச்சிட்டு ரொம்ப தப்பு ஓகேவா. அது வந்து ஸ்டோரி மீன் பண்ணி நினச்சேன் ஓகே. அது மாதிரி கரெக்டாக மீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்பர் ஓகே. மேபி ஏதாவது ஹார்ட் ஆகிற மாதிரி தான் சாரிடா ஓகேவா. பை டேக் கேர் எவ்ரிவன்.